فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم أولياء حتى يهاجروا في سبيل الله فإن تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم إن الحمد لله கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பெரம்பலூர் மாவட்டம் லெப்பைக்குடிக்காடு கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்கிற முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாமெல்லாம் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். எதை சொன்னாலும் அதை கேட்டுவிட்டு போக வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்திலிருந்து மாற்றமடைந்து சொல்லப்படுகின்ற எதுவாக இருந்தாலும் அதில் சந்தேகம் இருக்குமானால், சர்ச்சைகள் இருக்குமானால் அது குறித்து விளக்கம் கேட்கக்கூடிய உரிமையை பெற்று தந்திருக்கின்ற ஒரே மார்க்கம் உன்னத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் தனித்தன்மையை உணர்த்துவதற்காக ஒவ்வொரு ஊரிலும் இஸ்லாம் தொடர்பான சந்தேகங்களை எந்தவித தயவுதாட்சணையும் இன்றி தாராளமாக கேட்டு விளக்கம் பெறலாம் என்பதை அனுபவபூர்வமாக நிகழ்த்தி காட்டவே நம்முடைய ஜமாத் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது. அந்த அடிப்படையிலே உங்களுடைய மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் சமுதாய பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்விகளுக்கும் நம்முடைய அமைப்பு நிர்வாகம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்த கேள்விகளுக்கும் தெளிவான முறையிலே பதில் சொல்ல நாம் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். மார்க்கம் தொடர்பான எந்த கேள்வியாக இருந்தாலும் அது குறித்து நாம் பதில் சொல்லும் பொழுது இதில் சொந்த கருத்திற்கு இடமில்லாமல் அல்லாஹ்வுடைய வேத வரிகள் என்ன சொல்கின்றதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் எதை குறிப்பிடுகின்றதோ அதை மட்டுமே ஆதாரமாக வைத்து உங்களுக்கு பதிலளிக்கப்படும் என்று கூறி என்னுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நேரடியாக நாம் வந்து விடுகிறோம். தாருசலாம் ரெண்டுமே ஒரே நிர்வாகமாக செயல்பட்டுச்சு 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு ரெண்டுமே பிளவுபட்டுருச்சு, கருத்து வேறுபாடுனால பிளவுபட்டுருச்சு. இப்போது தாருசலாமில் இருக்கும்போது தான், அது அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கும்போது தான் 4 லட்ச ரூபா பணம் இருந்தது. என்ன இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்டிஜே எதுவுமே வேணாம், நம்ம ஜீரோவில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியே வந்தோம். ஏன் அதை நம்ம அதை கொடுக்கக்கூடாது? சரிங்களா? அது ஒன்று. நம்ம இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே சரி பார்த்து கொடுத்துருவோம். சரிங்களா? நம்ம ஜீரோவில் வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம், இன்ஷால்லா நம்ம ஜீரோவிலே வந்துடுவோம். அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்போது தௌஹீத் கொள்கைன்னா என்ன, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அது யாருக்குமே தெரியாது. டிஎன்டிஜேனா என்ன, தௌஹீத் கொள்கைன்னா என்ன அப்படிங்கிறத அதுக்கு ஃபுல் டெஃபினேஷன் கொடுங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் கேள்வியே இந்த அமைப்பு தொடர்பான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. தாருசலாம் தௌஹீத் அறக்கட்டளை இல்லையா, கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரஸ்ட் இயங்கி கொண்டிருந்தது. அதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தனிநபர்களுடைய ஆதிக்கத்தில் செயல்படுகிற தாருசலாம் கல்வி அறக்கட்டளைக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தனியாக நீங்கள் பிரிஞ்சு போனீங்களே. அப்படி பிரிஞ்சு போகும்போது நாங்கள் ஜீரோவில் இருந்து இந்த அமைப்பை மக்கள்கிட்ட சொல்லி ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னீங்களே. ஆனால் அந்த ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்க போன நீங்கள்
அவர்களுக்குரிய அந்த 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க ஏன் வச்சிருக்கிறீங்க? ஜீரோன்னா அதையும் கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே, திருடிட்டு போயிட்டீங்களேங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அவர் கேட்காட்டியும் கூட மக்கள் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இரண்டாவது, தௌஹீத்னா என்ன, டிஎன்டிஜே நிலைப்பாடு என்ன, ஏன் இப்படி எல்லாம் பிரியணும், இதுதான் அவருடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் விட முக்கியமான, அவங்க இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமா கேட்டதுனால சொல்றேன், தாருஸ்ஸலாம் கல்வி அறக்கட்டளை குறித்து செய்யப்படுகின்ற முதல் குழப்பமே என்னன்னு கேட்டா, அதான மேஜர் குழப்பம். மேஜர் குழப்பத்தை உடைச்சிட்டாதான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியும். பிஜே தாருஸ்ஸலாம் கல்வி அறக்கட்டளை சொத்தை எழுதி கேட்கிறாரு என்பதுதான் முதல் குழப்பத்தை வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கின்றான், ஜா அல் ஹக்கு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் வந்தது. சத்தியம் வந்தது மட்டும் இல்லை, சத்தியம் வெல்லும். வஸஹக்கல் பாத்தில், அசத்தியம் பொய் அழிந்து விடும். இன்னல் பாத்தில கான ஜஹூகா, பொய் அழியக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இந்த மாதிரி ஒரு இயல்பே என்னது, பொய்யினுடைய இயல்பே என்னன்னு கேட்டீங்கன்னா அழியக்கூடியதாவே இருக்குது. எப்படியாவது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை அழிச்சுட்டுருவான். எப்படி அழிப்பான் அப்படின்னு கேட்டா, கொஞ்ச நாள் அது வளம் வந்துகிட்டு இருக்கும் மக்கள்கிட்ட, பப்ளிக்ல போட்டு உடச்சு விட்டுருவான் இது பொய்யுண்டு. அந்த அடிப்படையில இன்னைக்கு நிதர்சனமா நீங்க பாருங்க, நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு அந்த பள்ளியில உள்ள பூந்து சண்டை பிடிச்சு ஜும்மா நடத்திக்கிட்டு இருக்கிறோமா, தனியா வெளியே நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? தனியா வெளியே நடத்தும் பொழுது நம்ம டைல்ஸ் வச்ச கல்லை வச்சு நடத்தல, நம்ம பெரிய மாளிகை அமைச்சு நடத்தல, ஒரு திடல் பிடிக்கும் போதும் பெரிய பொருளாதாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சி அவசர அவசரமா நடத்தும் பொழுதும் நம்முடைய இட வசதியும் அந்த இடம் இல்லை. இவ்வளவு சிரமத்துக்கடல் நடக்கும் போது நமக்கு சொத்து முக்கியமா கொள்கை முக்கியமான்னு வரும் பொழுது இந்த பிராக்டிக்கலான செயலே நமக்கு கொள்கை தான் முக்கியம் என்பதை நிறுவனப்படுத்தி இருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். தாருஸ்ஸலாம் கல்வி அறக்கட்டளைங்கிற பேர்ல ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லிக் கொண்டிருந்ததாகவும் இன்னைக்கு அந்த சொத்தை எழுதி கேட்கிறதாகவும் பொய் பிரச்சாரம் செய்யறாங்களே, நடந்தது இதுதானா என்பதை அல்லாஹுக்கு பயந்து பேசணும். நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒரு பிரச்சனை வெடிக்குது. என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம போறோம், எல்லா மாவட்டங்கள் எல்லா கிளைகளுக்கும் நம்ம போகும் பொழுது திருமுனை பிரச்சாரங்கள் வீரியமா நடக்குது. ஏகத்துவம் துளிர்விட்டு 20 ஆண்டுகள் ஆன இந்த ஊரை விடுங்க, 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆன ஊர்கள் எல்லாம் ஏகத்துவ பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக நடைபோட்டு கொண்டு போகிறது. வரதட்சணை ஒழிப்பு கூட்டங்கள் பகிரங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆடம்பர திருமணங்கள் நடத்தப்படக்கூடாதுங்கிற பிரச்சாரம் மேலோங்கி இருக்குது. பிதாத்தான கல்யாணத்துல கலந்து கொள்ள கூடாதுங்கிற விழிப்புணர்வு இளைஞர்கள்ட்ட வந்திருக்கிறது. வரவு செலவு விஷயத்துல துல்லியமாக நாம செயல்படணும், நாம மாசற்ற ஒரு ஜமாத்துங்கிறத நம்ம மக்கள்கிட்ட போட்டு உடைச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுனாமி பேரலை சம்பந்தமாக நாம ஒரு வசூல் செஞ்சோம், தமிழக அளவுல வசூல் செய்தோம். அந்த வசூல் செய்த அதே நேரத்துல நாம பிரிந்து வந்தோம்ல ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல எத்தனையோ பெரிய செல்வாக்கு இருந்தாலும் நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிப்போம், அந்த அமைப்புல இருந்து பிரிஞ்சு வந்தோம். பிரிஞ்சு வந்த நேரத்துல கொள்கைக்காக வந்தோம். ஏன்னா தாமுக என்ன சொன்னாங்க, இவர்கள் இருக்கும்போது எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் பிரச்சாரம் திணிக்கிறதுனால எங்க அமைப்பு வளரலன்னாங்க. இப்போ உங்க அமைப்பை வளர விடாம தடுக்கிறதுக்கு இந்த கொள்கை தான் தடையா இருக்குதுன்னா இந்த தௌஹீதை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்க வெளியே வந்துடுறோம் என்று சொல்லி தௌஹீதுக்காக வேண்டி வெளியே என்ன செஞ்சோம், இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது சுனாமி வருகிறது. சுனாமி வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்குக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக வசூல் செஞ்சோம். அதுல 1 கோடி ரூபாய் நெருக்கமுள்ள பொருளாதாரம் வசூலிக்கப்பட்டு அதற்கான துணிமணிகள் வசூலிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கொடுத்து உணர்வு வார இதெல்லாம் அதனுடைய வரவு செலவு வெளியிடும் போது என்ன சவால் விட்டோம், எங்கள் அமைப்பு கிளை வாரியா மாவட்டம் வாரியா நாங்க செய்த வரவு செலவு கணக்கு இதில் நாங்க நியாயமா இருக்கிறோம். இந்த விஷயத்தில் வேற எந்த அமைப்பாவது முன்வர தயாரான ஒரு சவாலை விட்டோமா இல்லையா? அந்த நாணயத்தை பார்த்து அந்த தாமுகாவில் இருந்த சிலர் நம்முடைய கொள்கையேற்று வந்தார்கள். அப்ப இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மக்களால் கேள்வி கேட்கப்படுகிற அமைப்பாக இருக்க வேண்டும். அதே போல மக்கள் கேள்வி கேட்கும் பொழுது பின்வாங்கி பதறி போகாமல் பதில் சொல்ற நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஜமாத்துக்கு முக்கியம்.
அந்த அடிப்படையில பாக்குறோம். என்னங்க இது தமிழ்நாடு ஃபுல்லா வரதட்சணை ஒழிப்பு கூட்டங்கள் நடத்துறாங்க, பிரச்சாரங்கள் வீரியமா போகுது, உங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லைன்னு கேட்டா எங்க ஊர்ல ஆளே இல்லைங்க என்றுதான் பதில் வந்தது. அப்ப யார் மாவட்ட தலைவர்? இப்ப அந்த ட்ரஸ்டுக்கு யார் ட்ரஸ்டியோ ஆயுள் கால சேர்மனோ அவர் தான் அதற்கு மாவட்ட தலைவராக இருந்தார். இப்போ லெப்பை குடிக்காடுக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார். கிளையில ஒன்றும் கிடையாதுங்க. லெப்பை குடிக்காடு நான் தான் தலைவர், மாவட்டம் நான் தான் தலைவர். அது எப்படிங்க ஒரே பொறுப்புல 2 பேர் இருக்கலாம்? சரி ரைட், பிரச்சனை இல்லை, ஏதோ யாருமே இல்லைங்கிறிய இருந்துட்டு போட்டோம் என்று விட்டோம். எந்த வளர்ச்சி, ஒரு வளர்ச்சியும் இல்லை. அப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மாவட்ட பொதுக்குழு நடத்தப்பட்டு சகோதரர் அஷ்ரப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகுதான் எவ்வளவு கிளைகள் இருக்குது, என்ன பணிகள் நடக்குதுன்னு விசாரிக்கிறோம். இப்ப 6 கிளை ஆக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிளை இருந்துச்சுன்னா லெப்பை குடிக்காடு தான் பேருக்கு கிளை, வேற கிளை கிடையாது. லெப்பை குடிக்காடு ஊர், மற்ற இடங்களில் கிளை வளர்ச்சியில் ஒன்றும் இல்லை. இப்ப 6 கிளைகளோடு சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான வளர்ச்சிகள் எல்லா ஊர்லயும் இருக்கும் பொழுது நம்ம ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தில் போய் மக்கள்கிட்ட பேசும் பொழுது இதை துபாய் மக்களை பொறுத்த வரைக்கும், வெளிநாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த செய்திகள் தான் நமக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்குள்ள தொடர்பு தான் லேட்டா போய் சேரும். கேசட் ஆச்சுன்னு வைங்களேன், அதை முதல்ல பாக்குற மக்களே யாரு? துபாயில் இருக்கிற மக்கள் தான். அந்த துபாயில் இருக்கிற மக்களை என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கடிதம் அனுப்புறாங்க. என்ன கடிதம் அனுப்புறாங்கன்னா, நீங்க தாருசலாம் கல்வி அறக்கட்டளை தௌஹீத் ஜமாஅத்தா மாத்துங்க அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. கல்வி அறக்கட்டளையை தௌஹீத் ஜமாஅத்தா மாத்துறது எங்க நோக்கமே கிடையாது. எங்களுக்கு என்ன நோக்கம்னா, அவன் சொத்துன்னு வச்சிருக்கிறான், அவன் ரத்தத்தை வேர்வியா சிந்தி கஷ்டப்பட்டு ஜமாத்தை உருவாக்கி இருக்கிறான், அது ட்ரஸ்டாவோ ஏதோ வேற பேர்லயோ ஒரு ஜமாத்தை உருவாக்கி இருக்கலாம்னு வைங்களேன். இப்ப தாருசலாம் தௌஹீத் அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட், அவன் ட்ரஸ்டா வைத்திருந்தாலும் அவர்கள் ஜமாத்துங்கிற பேர்ல வச்சிருந்தாலும் மொத்தத்துல தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல இல்லாட்டியும் அவன் உழைச்சுதானே சம்பாரிச்சாங்க. அது மக்களுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி எடுத்த காசு. அந்த காசை பொறுத்த வரைக்கும் இது தனிநபர் காசு இல்லை. இந்த தனிநபர் காசு இல்லாம ஒரு பொது சொத்தா இருக்கிறதுனால பொது சொத்தை நாங்க விலைக்கு வாங்குற வேலை இதெல்லாம் கேட்கறாங்க. துபாயில இருந்து யாரு கடிதம் அனுப்புறாங்க? மொஹிதீன் பாஷா தலைவர், தாருசலாம் கல்வி அறக்கட்டளை லெப்பை குடிக்காடு துபாய் கிளை என்று அவங்க கடிதம் அனுப்புறாங்க. அன்புக்குரிய சகோதரர் கோவை ரஹமத்துல்லா அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சில மாதங்களாக மாநில அளவில் பரவலாக நமது கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியில் அறக்கட்டளை, போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் அனுப்புறாரு, அறக்கட்டளை மற்றும் இயக்கங்கள் சம்பந்தமான சில குழப்பங்கள் நடைபெற்று வருவது தாங்கள் அறிந்ததே. இதனால் சகோதரர்களுக்கு மத்தியில் கொள்கை குழப்பங்களும் பிரிவினை சிந்தனைகளும் மேலோங்கி வருகிறது. இதற்கு தீர்வு காணும் விதமாக நவம்பர் மாதம் உணர்வு இதழில் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருப்பதை விட அந்த ட்ரஸ்டில் எல்லா உறுப்பினர்களும் இணைக்கப்பட்டால்தான், அந்த உள்ளூரில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அந்த ட்ரஸ்டில் இருந்து கேள்வி கேட்டால்தான் அந்த ட்ரஸ்டின் முதலாளிகளாக இருப்பவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் என்று வருகிறது. எனவே நீங்கள் ஒன்னு தௌஹீத் ஜமாத்தா மாத்துங்கன்னு ஒரு கடிதம் தர்றாரு எங்களுக்கு. நாங்க உடனே அவருக்கு என்ன பதில் சொல்றோம்னா, அது எங்களால முடியாது, தௌஹீத் ஜமாத்தா மாத்துறது நாங்கள் அமைப்பு வெறி பிடிச்சவங்க கிடையாது, அது மக்கள் தவறா பேசப்படுகிறதே தவிர நாங்கள் நியாயவான்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்க சொல்றதா இருந்தா எந்த அமைப்பையும் பேர மாத்த சொல்லி நாங்க சண்டை பிடிக்க மாட்டோம். நீ தாருசலாம் கல்வி அறக்கட்டளை வச்சிருக்கிறியா வச்சுக்க. நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாங்க எல்லா ஊர்களையும் போய் பார்க்கிறோம், ஆடம்பர கல்யாணங்கள் நடத்தப்படுவதை கண்டிக்க வேண்டும்னு பேசுறோம். அதே மாதிரி பிரச்சாரம் மேலோங்கும் பொழுது இதே லெப்பை குடிக்காடை சார்ந்த சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க, இந்த ஊர்ல ஆடம்பர கல்யாணம் பண்றாங்களே, அதை எங்களால கண்டிக்க முடியல. ஏன்னா ஒரு கிளையாக இருந்தாங்கன்னு வைங்க, இவர்கள் இந்த மாவட்டத்துக்கு கீழே உள்ள கிளையா செயல்படுறாங்க. மாவட்டத்துல சொல்லி என்னங்க அந்த கிளை இப்படி செஞ்சுட்டாங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன உதாரணம் கேளுங்களேன். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளையில ஃபித்ரா விநியோகம் பண்றாங்க. ஃபித்ரா விநியோகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அந்த கவர் இருக்கு இல்லையா, அரிசி பருப்பு கோதுமை எல்லாம் கொடுக்கும்போது கவரும் தமிழ்நாடு தவிர இந்த கிளைன்னு பேரை போட்டு கவர் சீல் அடிச்சாங்க. இந்த காசை ஃபித்ரா காசு வந்து எடுக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு தலைமைக்கு வந்தவுடன் உடனே விசாரிக்கிறோம், யாருக்கிட்ட இப்படி பண்ணீங்க, முதல்ல அந்த கவருடைய காசை நிர்வாகத்திலிருந்து போடுங்க, இந்த மாதிரி பொது சொத்துல இருந்து அந்த ஃபித்ரா காசு போடுவது ஹராம் அப்படின்னு நாங்க தட்டி கேட்கிறோம். இப்படி தட்டி கேட்கக்கூடிய தன்மை இந்த தாருசலாம்ல இல்லைங்க. ஏன்னா அவங்க ஒரு ட்ரஸ்ட், ஒரு அறக்கட்டளையா இயங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 7 பேர் கொண்ட அந்த ட்ரஸ்ட்ல நீங்க இருக்கீங்க, நாங்க விடுங்க, நாங்க மெட்ராஸ்ல இருக்கோம் அப்படி விட்டுருங்க, நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க யாருமே தட்டி கேட்க சட்டப்படி இடம் இல்லை. ஏன், நீங்க ட்ரஸ்ட்ல இருக்கிறீங்களா, கேள்வி சட்டப்படி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, தாருசலாம் கல்வி அறக்கட்டளையில 30 லட்சம் ரூபாய் வட்டியில கடன் வச்சு ஊழல் பண்ணிட்டாங்க, யார் மேல கொடுப்பீங்க, ட்ரஸ்ட் தலைவர் மேல கொடுப்பீங்க. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, இது எங்க ட்ரஸ்ட்ல 7 பேருக்குள்ள பேச வேண்டிய விஷயங்க,
அவங்க ட்ரஸ்டே கிடையாதுங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. ஏன்? நீங்க ட்ரஸ்ட்ல இல்ல, அந்த அறக்கட்டளை நீங்க யாருமே உறுப்பினர் கிடையாது. அப்ப அதைத்தான் நாங்க என்ன சொன்னீங்க, அது ஒரு ட்ரஸ்ட், நாங்க அவங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறோம். என்னங்க இது ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றிய? அவங்களும் தன்னை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஆதரவு பெற்ற ட்ரஸ்ட் மாதிரி வசூல் பண்றாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பெயர் ஆதரவு உள்ள அது கலந்து இருக்கிற ஒரு அமைப்பு மாதிரி வசூல் பண்றாங்க. பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, மதரசா நடத்துறாங்க, நூலகம் நடத்துறாங்க, வெளிநாட்டுல இருந்து காசு வாங்குறாங்க. அப்பெல்லாம் பிஜே பயான் பண்றாங்க, அல்தாஃபி பயான் பண்றாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அங்கீகாரம் பெற்ற தாய்கள் பிரச்சாரம் பண்றாங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னா தாருசுலாங்கிற மாதிரியே சொல்றாங்க. ஆனா நீங்க நடவடிக்கை மட்டும் எடுக்க முடியாது என்று எங்கள்கிட்ட கேட்கறாங்க. ஊருக்கெல்லாம் ஒரு வேடம், வெப்பை குடிக்காதுக்கு ரெட்ட வேடமா எங்கள்கிட்ட கேட்கறாங்க. எங்களால பதில் சொல்ல திணற. என்னடா இது, வரட்சணை கல்யாணத்திற்கு கலந்து கொள்ளக்கூடாது, தஃப்தர் கொடுக்க கூடாது, அது உடைக்கப்படுது. இதே ட்ரஸ்ட்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எந்த கல்யாணமாக இருந்தாலும் மண்டபங்களில் நடத்தக்கூடாதுன்னு ட்ரஸ்ட்ல முடிவு எடுக்கிறாங்க. வரவேற்கத்தக்க முடிவுதான். இதற்காக வேண்டி சிரமப்பட்டு சில பேர் அந்த மண்டபம் இல்லாமலே பள்ளியிலே திருமணம் முடிச்சாங்க. அடுத்து ஒரு செல்வந்தருடைய கல்யாணம் நடக்குது, அந்த தீர்மானத்தை உடைச்சு செல்வந்தருடைய கல்யாணத்தை மண்டபத்தில் வச்சு நடத்துறாங்க. இதை யாருனால தட்டி கேட்க முடிஞ்சது? யாருனாலையும் முடியல, எங்கனாலையும் முடியல. ஏன்? இது ஒரு தனி ட்ரஸ்ட். அது நாங்க கணக்கு வழக்கு கேட்கறக்கோ அவங்க நிர்வாகம் தப்பு செஞ்சா தட்டி கேட்கங்களா இயலாது. இன்னும் சொல்ல போனா இஃப்தார் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இஃப்தாருங்கிறது சுன்னத்து. நோன்பு திறக்கிறது, நோன்பு வைக்கிறதுக்காக சகர் சாப்பிடுறது எப்படி சுன்னத்தோ அது மாதிரி இஃப்தார் என்பதும் ஒரு மார்க்க செயல்பாடு. அது அதற்கு சில தகுதிகள் இருக்குது. இஃப்தார் என்றால் சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அதற்கு முன்னும் பின்னும் எதுவும் குறிப்பிட்ட துவாக்கள் தருவுதுகள் ஓதுவதற்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அவ்வாறு ஓதினால் அது என்னது, பிதாத். இன்னும் சொல்ல போனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாம இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தணுமா எங்காவது இல்ல. ஆனா நாம இஃப்தார் நோன்பு திறந்தோம்ல பள்ளிக்குள்ள உட்காந்துட்டு, அப்படி நோன்பு திறக்கும் போது நம்ம மைக்ல அறிவிப்போம். இதே ஊர்ல அறிவிச்சிருக்கிறீங்க, இதே ஊர்ல பிரச்சனையும் இருக்குது. எப்படி, என்னடா இது, நாங்க 6:20 நோன்பு திறக்கிறோம், இவன் 6:10 நோன்பு திறக்கிறாங்க. அல்லாஹ் காண்டி 10 நிமிஷம் கூட பட்டினி கிடக்க மாட்டானோ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்கள் இஃப்தாரை விரைவுபடுத்தும் காலமெல்லாம், விரைவு என்றால் 4 மணிக்கே திறக்கிறது இல்ல, சூரியன் மறைஞ்ச உடனே திறக்கிற விரைவுபடுத்துற காலமெல்லாம் நன்மையில் இருக்கிறார்கள் சொன்னாங்க. அதை நாங்க சுன்னத்தை செயல்படுத்துறோம். இதற்காகவே நம்மளை புறக்கணித்தார்களா இல்லையா? இதற்காக சண்டை வந்துச்சா இல்லையா? இதற்காக பல தியாகம் செஞ்சமா இல்லையா? அந்த இஃப்தாரை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த இபாதத்தை அரசியல் ஆக்கக்கூடாது, நம்மள பிரச்சாரம் பண்ணோம். இது ஜெயலலிதா கருணாநிதியில கூப்பிட்டு வச்சு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினோம்னா இது மார்க்கம். இது எப்படி இருக்குதுன்னா, சகர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்களும் சகர் சாப்பிடுங்க நானும் சகர் சாப்பிடுற மாதிரி அவங்க நோன்பு வைக்க போறாங்க. அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்கல்ல, அதே மாதிரி நோன்பு திறக்கவா போறாங்க? அவன் நடிக்கிறாங்க. நடிக்கிற நாடகத்தை ஒத்துழைக்க கூடாது என்பதை தமிழ்நாடு ஃபுல்லா விளக்கமா சொல்லி எல்லா மாவட்டங்களையும் தெளிவா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது போன வருஷம் என்ன ஆகுதுன்னா ஒரு செய்தி வருது. எங்க லெப்பை குடிக்காடுல இருந்து இந்த மாதிரி மாவட்ட தலைவரும் மற்றும் அந்த லெப்பை குடிக்காடு கிளை பொறுப்பாளரும் இஃப்தார் விருந்துக்காக வேண்டி போறாங்களாம். அங்க மௌலவி இருக்கிறாரு, அவரும் போறாராம். இப்படி ஒரு கேள்வி வருது, இது கூடுமா? அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் அரசியல்வாதிகள் வருவார்கள், மாவட்ட கலெக்டர் வருவாரு, அதே மாதிரி எல்லா பல பள்ளிவாசல்கள் முத்தவள்ளிகள் யாரு வரலாற்றுனா பள்ளிக்குள்ள வராத அப்படின்னு அடிச்சு விரட்டினாங்களே, இணை வைப்பை ஆதரிச்சு அங்கீகரிச்சாங்களே, அந்த முத்தவள்ளிகள் வருவார்கள். அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்து அரசியலாகிறது கூடுமா என்று எப்ப கேள்வி கேட்கிறாங்கன்னா, இவர்கள் இந்த மக்களுக்கே தெரியாம கடந்த 3 வருஷமா போயிருக்கிறாங்க, சரியா? ஆனா போன வருஷம் நோட்டீஸ் அடிச்சு பள்ளியிலே அறிவிப்பு பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி நடக்க போகுது, விரும்பினவங்களை கலந்துக்குங்கன்னு. உடனேதான் நம்ம மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா இது கூடாதே, இது மார்க்க ரீதியா தப்பாச்சே, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்ட உடனே நம்ம சொல்றோம், என்ன இது ஒரு மாவட்ட தலைவர் இருந்தாரு, அவரு லெப்பிக்குடிக்காரனுடைய கல்வி அறக்கட்டளை பொறுப்பாளராக இருக்கிறவங்க மாவட்ட தலைவராக இருக்கும்போது கேட்கிறோம், என்னங்க இது செய்யக்கூடாதுங்க, சம்சுலுகா தாராளமா போலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. இது இப்படி அவரு இப்படி சொல்லலாம்? அவரு போனப்படி என்னங்க நீங்க ஒரு மேலாண்மை குழு தலைவரா இருக்கிறீங்க, இது நீங்க பாளையங்கோட்டையில மேலப்பாளையத்துல SS ஹைதர் அலிங்கிற ஒரு இணை வைப்பின் ஆதரவாளரும் நீங்களும் டிபிஎம் மைதீன் கானும் இஃப்தார் நிகழ்ச்சியின் கலந்துக்குவீங்களா? ஷைத்தான், அதை அவுதுபில்லாஹ் ஷைத்தான்றார் அவரு, கலந்துக்க மாட்டீங்கல்ல, அது எப்படி அங்க கலந்துக்கலாம் சொன்ன? முதல்ல யார் சொன்னா அதை சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் போதுமானவன். தௌஹீதை காப்பாத்துறதா இருந்தா அந்த நோன்பு கஞ்சி கொட்டாவை தூக்கி எறிங்கன்னு நான் பதில் சொன்னேன் அப்படிங்கிறாரு.
அப்படியா சொன்னீங்க? மீண்டும் இப்படி என்னங்க இப்படி சொன்னார்? அப்படியா சொன்னாரு, நான் அவர் போலான்னு சொன்ன மாதிரி நான் விளங்கிட்டேன் அப்படின்னு மாத்தி, சரி அது நியாயம் தான், அது அரசியலாக கூட, இபாதத்து அரசியலாகிறது பாவம், எனவே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கலந்து கொள்ளவில்லை. போன வருடம் கலந்து கொள்ளவில்லை. இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதுல ஆதிக்கம் செலுத்தி அவர் கலந்து கொள்ளவில்லையா, அல்லாஹ்காண்டி கலந்து கொள்ளவில்லையா? இதுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு பதில் சொல்லட்டும். நீங்க எங்களை திணிச்சதுனாலதாங்க கலந்து கொள்ள முடியலங்கிறாரா, அல்லாஹ்வுக்கு பயந்த தப்பு என்று கலந்து கொள்ளவில்லையா? இந்த வருஷம் என்ன தெரியுமா, கண்டிக்க ஆள் இல்ல, நாங்க தான் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாதுல்ல, அரசியல்வாதிகளோடு சேர்ந்து போய் பேப்பருங்க அது இல்லைன்றாங்க. அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே வேற ஆளுன்றான்னு சொல்லாருவான். அதுதான் பேப்பர் எடுத்து வச்சாச்சு. தொப்பி வேற போடணும்ல, எல்லாரும் கலந்துருக்கும், தொப்பி போடணும் இல்லைங்க, அதான சமரசம். இதுல பாருங்க, ரோவர் கல்வி நிறுவனத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. பெரம்பலூர் தந்தை ரோவர் கல்வி மற்றும் சமூக நிறுவனங்களின் சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடந்தது. இது இஃப்தார் சின்ன விழா ஆக்கிட்டாங்க. போ சுப்பிரமணியம் தலைமை வகித்தார், அவர் கலெக்டர். ரோவா கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு நிறுவனங்களின் தாளாளர் வரதராஜன் வரவேற்றார் இஃப்தாருக்கு. அவர் பிசினஸ் சொல்லி வேலை ஏற்றிருப்பார் போல. சரி, எஸ்பி ரூபேஷ் குமார் மீனா முன்னிலை வகித்தார். யாரு? முத்தவள்ளி போல. சரி இருக்கட்டும். பள்ளிவாசல் ஜனாப் மௌலவி காரி முகமது சல்மான் அன்வாரி. அன்வார்னா யாருன்னா, பெண்களை பள்ளிக்கு வர வைக்கின்ற இவர்கள் எல்லாம் காத்திருக்கின்ற அறிவித்தவர்கள். சரியா? அவர் ஜனாப் மௌலானா காரி முகமது சல்மான் அன்வாரி, லெப்பை குடிகாடு ஜனாப் அப்துல் மஜீத் உமரி ஆகியோர். அவர் வரல, மிஸ்யூஸ் இவரு, நம்ம ஆலிம்சம் கலந்துகிட்டாருன்னு இவர் சொல்றதுக்கு அவர் இல்ல. சரிங்களா? அவர் துபாயில் இருக்காரு, அபுதாபி போயிருக்காரு. சரி, இதைத் தொடர்ந்து சிறப்பு தொழுகைக்கு பிறகு அனைவருக்கும் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது. மகரிப் அதுக்கு முன்னாடி தொழுதுதான் நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியில் பெரம்பலூர் நகராட்சி கவுன்சிலர் ராமச்சந்திரன், வழக்கறிஞர் முகமது இலியாஸ், கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தாளாளர் அல்லா பிச்சை. இவங்களாம் யாருன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றது பொய் வராது. இந்த கிரசன்ட் மெட்ரிகுலேஷனுடைய கொள்கை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது பொய்யே இருக்காது. ரசூலுல்லாஹ்க்கு சூனியம் வச்சாங்க, சூனியம் வச்சாங்கதான் என்று சொன்னவர்கள். சரியா? டாக்டர் முகமது ஹுசைன், எல்ஐசி வளர்ச்சி அலுவலர் ஷேக் தாவூத், லப்பை குடிக்காடு தௌஹீத் பள்ளி தலைவர் சம்சுதீன், பெரம்பலூர் முகமது ஷரீப், வீக்களத்தூர் நாட்டாமை பஷீர் அகமது, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முகமது இஸ்மாயில், முகமது தாரிக், வாலிகுண்டபுரம் ஷாக்கிர் ஹசார், பள்ளிவாசல் முத்தவள்ளி ஷேக் பாஷா, இப்படி எல்லா பள்ளிவாசல் முத்தவள்ளிகளையும் சேர்ந்து போட்டோவும் போட்டுட்டாங்க. சரியா? அந்த வட்டம் போட்டவரும் அவரு. சரி, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சுன்னத் ஜமாத் முறை எப்படி நோன்பு திறக்கணும்னா, எப்படி சுன்னத் இல்லாம பிதஅத் ஜமாத் படி முறை எப்படி நோன்பு திறப்பாங்க? எல்லாரும் திறக்கிற நேரத்துல தான் திறக்கணும். 6:05க்கு நோன்பு திறக்கிறது சுன்னத்துன்னு வைங்களேன். இவங்க அந்த மக்களுக்கு பயந்து 6:20க்கு தான் நோன்பு திறக்கணும். இதுக்கு தான் 15 வருஷம் முன்னாடி அடி வாங்கணுமா, கேவலப்பட்டமா, இதுக்கு தான் தியாகம் செஞ்சமா, 6:15க்கு நோன்பு திறக்கணும். சரி, முதல்ல அந்த நிகழ்ச்சியே தப்பு, நோன்பு திறக்கிற தப்பு. அடுத்து என்ன? பிஸ்மில்லாஹ் பேர் வாயில போட்டக்கூடாது. டவுன் காதி உட்காந்துருக்காரு, அவர் அல்லாஹும்ம லக்க சும்தும்பாரு, அதுவரை கப்பல் முங்கணும். மற்ற கப்பல் மின்னிங்கிறது இவர் கப்பல் முங்கின்னு வந்தாதான் இவர் கஞ்சி குடிக்க முடியும். ஆதிப்பச்சா இல்லையா? இதுதான் மார்க்கம் சொன்னதா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? குர்ஆன் வசனங்கள் கேலி செய்யப்படுகின்ற சபைக்கு நீங்கள் போனால் அதிலிருந்து எந்திரிச்சு வந்துருங்கிறான். போகாதீங்க. அப்படி நீங்க கலந்து கொண்டீர்களானால் அந்த பீஹிம், நீங்களும் அவங்களோட சேர்ந்துருவீங்கிறான். சேர்ந்துட்டாங்களா இல்லையா? இதை எங்களால் எப்படிங்க கண்டிக்க முடியும் சொல்லுங்க? இவர்களை எப்படி எங்களால் கண்டிக்க முடியாது? அவர் எங்க அமைப்பினுடைய மாவட்ட கிளை பொறுப்புல இல்ல. அப்ப இவரை கண்டிக்க சூழ்நிலை எங்களுக்கு இல்ல. அப்ப கண்டிக்க ஆள் இல்லைங்கும்போது தப்பு செய்ய தூண்டுச்சா இல்லையா? சரி, அதே மாதிரி பிதஅத்தான கல்யாணங்களுக்கு சர்வசாதாரணமா கலந்துக்கிறாங்க. இந்த தவறுகள் ஒழிக்கப்படலைன்னு சொன்னா எப்ப தௌஹீத் இங்க புரட்சி வெடிக்கும்? அதே மாதிரி ஏகத்துவ பிரச்சாரம், சமுதாய பணிகள் மக்கள் மன்றத்தில் அரங்கேற்றப்படல, அப்ப எப்ப தௌஹீத் வளரும்னு கேள்வி கேட்டா இந்த பிரச்சனையை வெடிக்குது. அவரை கூப்பிடுறோம், எங்க என்னங்க பிரச்சனை? இல்ல நிர்வாகி யாருமே சரியில்லை அப்படிங்கிறாரு. இவரே என்ன சொல்றாருன்னா, தாருசலாம் கல்வி அறக்கட்டளைங்கிறது அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லணும்னா எல்லா தௌஹீத் ஜமாத்துக்காரன் தான் எல்லாம் காசு கொடுத்தான். சரியா? அந்த மினிட்ல கையெழுத்து போட்டது கொடுங்க, காசு கொடுத்தான், எல்லாம் அவங்களுக்கு வச்சுதான் வாங்கினது. ஆமா, இல்ல இந்த மினிட் எழுதணும், இது அவங்கள வச்சுதான் வாங்கணும், அவங்க மூலம் தான் பள்ளி கட்டணும், எல்லாமே தௌஹீத் மூலம் தான். அதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடுத்து நடத்துறதா நியாயம் என்று எப்ப சொல்றாருன்னு பாருங்க. அல்லாஹ்வின் திருப்பெயரால் நடக்கிற நிகழ்ச்சி பாருங்க.
லெப்பை குடிக்காடு தாருசலாம் கல்வி அறக்கட்டளையாக இயங்கி வந்த இந்த அறக்கட்டளையின் சீரமைப்பு செய்வதற்காக டிஎன்டிஜே மாநில தலைமையிலிருந்து மாநில துணைத் தலைவர் கோவை ரஹமத்துல்லா, காஜானு மாநில செயலாளர் இருவரும் வருகை தந்து உறுப்பினர்களிடம் கூடி எடுக்கப்பட்ட முடிவுகள். என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? லெப்பை குடிக்காடு கிளையில் உள்ள டிஎன்டிஜே அங்கத்தினர்கள் அனைவரும் ட்ரஸ்டில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும். எங்களுக்கு சொத்து வேண்டாம், இங்க இதுக்காண்டி கஷ்டப்பட்டாங்களே, வேர்வையை சிந்தினாங்களே, இந்த வேர்வையை சிந்தியவர்கள் நீங்க செய்யற தவறை சுட்டி காட்டவும் தட்டி கேட்கவும் இவர்கள் உறுப்பினராக்கப்படுவார்களா? இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை இல்லைங்க, அன்னைக்கு நடந்த பிரச்சனைங்க. நான் உங்களுக்கு பழச சொல்றேன். உறுப்பினராக்கப்படுவாங்களா அப்படின்னு பேச்சு வந்துச்சு. தாராளமா உறுப்பினர் ஆயிக்கலாம்னாங்க. உறுப்பினராக்கப்பட்டாச்சு. டிஎன்டிஜேக்கு எதிரான அமைப்பில் உள்ளவர்கள் இந்த அமைப்பில் உறுப்பினராக சேர்க்கப்படக்கூடாது. மதுகபுன்னு போயிடுவாங்கல்ல, அதுக்கு ஜமாத்துக்கு எதிராக நோம்பு கஞ்சி குடிக்க போயிடுவாங்க. அதனால டிஎன்டிஜே அமைப்பை சாராதுகாரு இந்த ட்ரஸ்டில் இருப்பார்கள், அவங்க நீக்கப்படுவார்கள். இந்த ட்ரஸ்டில் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டு அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் நிர்வாகம் டிஎன்டிஜே லெப்பை குடிக்காடு நிர்வாகமாக செயல்படும் ஆச்சு. கீழ்காணும் உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகம். நிர்வாகத்துக்கு தலைவர் யாரு? சம்சுதீன். செயலாளர் ரஜுபுதீன். துணைத் தலைவர் ஹபீபுல்லா. துணை செயலாளர் அப்துல் நாசர். துணைத் தலைவர் கமால் பாஷா. போட்டாச்சா? இப்ப உறுப்பினர்கள்னு சொல்லி ஒரு 29 பேர் அன்னைக்கு ஊர்ல இருந்தாங்க, கையெழுத்து போட்டாங்க. இது யாரு? கையெழுத்து போட்டவர்கள முதல் மனிதர் யாரு? ஷம்சுதீன். இவங்கெல்லாம் கையெழுத்து போடப்பட்ட பிறகு நாங்க அப்பவும் தௌஹீத் ஜமாத்தை கொண்டு வந்து உள்ள திணிச்சமா? திணிக்கல. நடந்த நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இந்த சொத்தே தேவை கிடையாதுங்க. தாருசலாம் கல்வி அறக்கட்டளை என்பது ஒரு லெட்டர் பேடாக இருந்து அதற்கு பின்னாடி எந்த விதமான சொத்துக்கள் இல்லாம இருந்தாலும் கூட எங்களுடைய கொள்கை என்ன? உங்களை கண்டிப்பது ட்ரஸ்ட்னா எங்களால கண்டிக்க முடியாது. நீங்க ட்ரஸ்ட்ல எல்லா உறுப்பினர்களை ஏத்து வச்சீங்கன்னா, ஏன்னா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். ட்ரஸ்ட்டுக்கும் ஜமாத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. ட்ரஸ்ட்னா ஒரு 7 பேர்ல இருந்து ஒரு 11 பேர் அதுல இருப்பாங்க. அந்த 11 பேர் அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்களுங்க. அந்த 11 பேர் நினைத்தால் அந்த சொத்தை அழிக்கவும் முடியும், விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். ஆனால் இந்த 11 பேருக்கு மேல வேற யாரும் அந்த ட்ரஸ்ட்ல இருந்து எந்த கேள்வி கேட்கவும் முடியாதுங்க. இதுதான் ட்ரஸ்ட் அறக்கட்டளை. ஜமாத்துன்னு வைங்களேன். ஜமாத் என்றால் அதில் கிளை, மாவட்டம், மாநிலம் இருக்கும். அதில் எல்லாரும் உறுப்பினர்களாக்கப்பட்டுருவாங்க. எல்லாரும் உறுப்பினர்களாக்கப்பட்டு இப்ப உதாரணத்துக்கு லெப்பை குடிக்காடு கிளைன்னு வைங்களேன். லெப்பை குடிக்காடுல ஒரு தலைவர் சரியில்லை, நாங்க உடனே திருச்சியில இருந்த தலைவர் கொண்டு வந்து போடுவோம். லெப்பை குடிக்காடுல வேற ஒரு தலைவரை போடுவோம். இவங்க மக்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? வெளியூர்காரன் நம்மளையே ஆதிக்கம் பண்ணணும். இப்படி நான் என்ன வெளியூர்காரன் ஆதிக்கம் பண்றோமா? சரி, லெப்பை குடிக்காடுல தலைவர் சரியில்லை, தலைவரை நீக்கு. தஞ்சாவூர்ல இருந்து தலைவரை போடணும்னு சொல்லுவோம். லெப்பை குடிக்காட்டிலே வேற ஒரு தலைவரை போடுங்கன்னு சொல்லுவோம். லெப்பை குடிக்காடு செயலாளர் சரியில்லை, செயலாளருக்கு போல லெப்பை குடிக்காட்டில் வேற ஒரு செயலாளர் தான் போடுவோமே தவிர நாங்க சென்னையில இருந்து, இப்ப நான் என்ன கேட்கிறேன், சென்னையில இருந்து தான் பிஜே வந்தாங்க, திருச்சியில இருந்து தான் அல்தாஃப் வந்தாங்க. எல்லாரும் வெளியிருந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது தௌஹீத் ஜமாத் ஆதரவு தேவைப்பட்டது. தப்ப சுட்டி காட்டும் போது வெளியூர்ந்து வரக்கூடாது, வெளியூர்ந்து வரலாம் என்று நினைப்பார்களே ஆனால் சைத்தான்ங்க. மேல இருந்து ஒருத்தன் கண்டிக்க கூடாது என்று பயப்படுவார்களே ஆனால் தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதை நாங்க பயப்படுறோம். ஆஹா, நான் ஒரு கட்டடத்துல இருக்கிறேன், கண் முன்னாடி பாக்குறேன், என்னப்பா இது செங்கல்ல கீரல் விழுந்திருக்கு, அதை கரெக்ட் பண்ணுப்பாங்கிறேன். அது அப்படிதான் இருக்கும். நீ வாய மூடிட்டு கடை. இப்படிதான் நடந்து இந்த ஊர் ஆலிம்ஷா இன்னைக்கு அபுதாபி இருக்கிறாரு. அவர் அப்துல் மஜீத் உமரி வரதட்சணை கல்யாணத்தை கண்டிக்கிறாரு, பயான் பேசுறாராம், பயான் திட்டாரு பாருங்க என்று சொன்னவர்கள். ஆடம்பர கல்யாணத்தை கண்டிக்கிறாரு, திட்டாரு பாருங்க என்று சொன்னவர்கள். இதே மாதிரி நாங்க சொல்றோம், என்னங்க வரதட்சணை கல்யாணத்துல கேவலமா இல்லையா, தாருசலாம் பேர் கட்டு கிடக்குதுங்க என்று கேட்டால், அங்க ஒரு செங்கல்ல பிரச்சனை, இங்க ஒரு செங்கல்ல பிரச்சனை, இங்க ஒரு செங்கல்ல பிரச்சனை பாக்குறேன். நான் என்ன பயப்படுறேன், ஆகா இந்த வீடே இடியும் போல் இருக்குது, டோட்டலா பிரச்சனை வருது என்று நான் வீட்டுக்குள்ள இருந்து கண்டிக்க நினைப்பேனா? புத்திசாலித்தனம் என்ன, வெளியே போய் பிரச்சனையா இருக்கல வெளியே வந்துருங்க என்று இடிய போறதுக்கு பயந்து நான் வெளியே வருவேனா? இதான் நடந்துச்சுங்க. ட்ரஸ்ட்னு பார்த்தோம், அவங்க அரசியல் வட்டத்தோடு ஒத்துழைச்சு போறாங்க, மார்க்கத்துக்கு முரணான வேலையை செய்யறாங்க. ட்ரஸ்ட்ங்கிற பேரை வைத்துக் கொண்டால் மக்களுக்கு உரிமை வழங்கப்படாது. நீ ட்ரஸ்ட்னே வச்சுக்கவா, பிரச்சனை இல்ல, நீ ட்ரஸ்ட்னே நடத்து. தாருசலாம் கல்வி அறக்கட்டளைன்னு கியாமத்துறைக்கு நீங்கிட்டு போ, எங்களுக்கு தௌஹீத் ஜமாத் முக்கியம் இல்ல, உறுப்பினர்களுடைய உரிமை குரல் தான் முக்கியம். இங்க இருக்கிற அனைத்து ஆண்களும் அதில் உறுப்பினராக்கப்பட்டு அது அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டு அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த வரவு செலவை மாட்டு,
இந்த நிர்வாகி இவரை போடு, இதை இவரை கலட்டு என்ற உரிமை நிலைநிறுத்தப்படுமா? முடியாதுன்ட்டாங்க. அவ்வளவுதான். முடியாதுன்னு சொல்லிவிட்டால் இது எங்களுக்கு மெட்ராஸ் பிரச்சனை இல்லை, லெப்பை குடிக்காட்டுக்காரருடைய ஒவ்வொரு தௌஹீத்வாதியினுடைய உரிமை பிரச்சனை. எனவே அது நமக்கு தேவையில்லைங்க. எந்த சொத்து டேமேஜ் ஆன ஒரு ஆளால் நிறுவனம் நியமிக்கப்படுகிறதோ அது ட்ரஸ்ட் வேணாம். ஏன்னா ஜமாத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, எப்பவும் ட்ரஸ்ட்டை கலைக்க இயலாது. ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தப்ப சுட்டி காட்ட முடியும், தவறு உள்ளவரை நீக்க முடியும், களங்கம் இல்லாத ஒரு அமைப்பாக காக்க முடியும். இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வழிகிட்டுருவாங்க. இன்னொன்னு மக்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் இருக்கு, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தாமுக பிரிஞ்சாங்க, அப்புறம் ஜாக்ல பிரிஞ்சாங்க, இப்ப தௌஹீத் ஜமாத்ல இருக்காங்க, பாக்கர் பிரிஞ்சுட்டாரு, இப்படியே பிரிஞ்சுட்டே போயிடுவாங்க. இப்படி மக்களை ஏமாத்துறது. நான் கேட்கிறேன், 7 பேர் உள்ளவர்களிடம் பிரிவு உடனே வருமா? 7 லட்சம் பேர் உள்ளவங்கள்ட்ட பிரிவு உடனே வருமா? 7 லட்சம் பேர் உள்ளவர்கள்ட்ட பிரிவு வருது லேட்டு, கஷ்டம். இவங்க என்ன நினைக்கிறாங்களா, தான் 7 பேர் மலக்கு மாதிரி இருப்பாங்களாம், இந்த 7 லட்சம் பேர் மனுஷனா டக்குன்னு பிரிஞ்சிருவானா, நான் 7 பேர் பிரியாம இருப்போம். இது எவ்வளவு பெரிய அல்லாஹ் மறந்து பேசுற பேச்சு. எதுல சாத்திய கூறு கம்மின்னு பார்த்துல முடிவெடுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன், வாசப்படியில போய் வண்டியை நீ படி பூட்டாம வரேன், இதனால் திருட்டு அதிகமாகுமா? வாசப்படியில வண்டியை பூட்டிட்டு வரேன், இதனால திருட்டு அதிகமாகுமா? ரெண்டுலயும் திருட்டு நடக்கும். எது கம்மி? பூட்டுனா கம்மி. திருட்டு நடத்த திருட வந்தா திருடிதான் போ, இருந்தாலும் ஒரு அளவுக்கு சாத்தியக்கூடியது. அதுல நம்ம எல்லாத்திலும் உலகத்துல முடிவெடுக்கிறோம். அது மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான அமைப்பாக இருக்கும் பொழுது நாளைக்கு போலீஸ் பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்க முடியும், நாளைக்கு உரிமையை மீட்க முடியும், கீழே இருக்கிற ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்டாலும் சரி செய்து கொள்ள முடியும், நாங்க மாநில அளவுல தப்பா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், நாங்க நாணயமா நடக்க அது வழிவகுக்கும், இது மலக்குகள் கொண்ட ஜமாத் இல்ல, தப்பு செய்தால் சுட்டி காட்ட முடியும் என்றல்லவா ஒரு அமைப்புன்னு செயல்படுறோம். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரஸ்ட்ங்கிறத வைத்துக் கொண்டு தன்னை யாரும் கண்டிக்க கூடாதுங்கிறத ட்ரஸ்ட் இயங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா இவங்களே இப்ப புதுசா ஒரு ஜமாத் ஆரம்பிக்கிறதா இருந்தா கூட என்ன செய்வாங்க தெரியுமா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருந்து நம்மள ஆர்திக்கம் பண்ணக்கூடாது, யாரும் கண்டிக்க கூடாது, நம்ம தப்ப யாரும் கண்டிக்காம நான் நிரந்தர தலைவரா இருக்கணும் என்கின்ற அளவுக்கு பதவி மோகத்துல போய் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் அல்லாஹ்வுக்கு அவன் தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலையில போகல. அப்படி போகாதவர்களுக்கு நம்ம ஏன் இந்த பள்ளியில போய் உட்கார்ந்து மூக்கடைச்சிட்டு இருக்கணும், நம்ம ஏன் போய் தலையை முட்டிட்டு இருக்கணும்? வேண்டாம். அவர்கள் கஷ்டப்பட்டு சொன்னாங்கல்ல, வச்சுட்டு போட்டோம். உண்மையிலே அல்லாஹ் போதுமானவன், யாரு கஷ்டப்பட்டு அல்லாஹ்க்கு தெரியும். நமக்கு அந்த சொத்தும் தேவையில்லை. நாம பார்ப்பது ஒட்டுமொத்த மக்களின் உரிமையை காக்கக்கூடியது ட்ரஸ்டா ஜமாத்தா என்றால் அது ஜமாத்தா முடியும், அது ட்ரஸ்டால முடியாது. இன்னும் சொல்ல போனா ட்ரஸ்ட்ல எல்லாரும் உறுப்பினர்களும் அவங்க சேர்த்த மாட்டார்கள், சேர்த்து சட்டப்படி ஏத்துவார்களா ஏற்ற மாட்டார்கள். இது சொல்லிட்டு இதெல்லாம் ஏத்துனாங்களா எல்லா உறுப்பினர்களும் ட்ரஸ்ட்ல ஏத்தப்படணும்னு எழுதப்பட்டு எவ்வளவு மாசம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஏத்தப்படல. ஏன் ஏத்தப்படல? ஏத்துனா கேள்வி கேட்டுருவாங்களே. என்ன கேள்வி? சாதாரண கேள்வி இருக்குது இல்லைங்க, பின்னாடி ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் மார்க்க ரீதியான கோளாறுங்க. 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வட்டி இல்லா கடனுக்காக வேண்டி இவர்கள் வைத்திருக்கிற காசு யார்கிட்ட இருக்குது, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு கடன் கொடுத்தாங்க, யாராரு கொடுத்திருக்கிறாங்க, எப்ப வரும் எப்ப வராது காட்ட முடியுமா? முடியாது. இதற்கு ஒரு நிதர்சன சான்ற உங்களுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம கடைநல்லூருக்கு போறோம், சைஃபுல்லா ஹாஜா அவர்கள் மீது என்னென்ன புகார் அப்படின்னு கேள்வி. ஒருத்தர் சொல்றாரு, இவர் சைஃபுல்லா ஹாஜா இவர் என்ன தவறு செய்யறாருன்னா, ஏகத்துவ கொள்கை மக்கள்கிட்ட ஓங்கி ஒழிச்சதே எதனால எடுபட்டது தெரியுமா? நான் தர்காவுக்கு போக கூடாது என்று சொன்னால் மட்டும் போதாது, நான் போகாம இருக்கணும், அப்பதான் ஏகத்துவம் நிலை நிற்கும். வரதட்சணை வாங்க கூடாது சொன்னா போதாது, நான் வாங்காம இருக்கணும், அதான் ஏகத்துவம் நிலைந்து நிற்கும். ஆனா இவர் ஊருக்கெல்லாம் ஆடம்பர கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு உடைச்சு பேசிட்டு தன்னுடைய சொந்தக்கார மகளுக்கு திமுக காரருடைய அரசியல் பிரமுகருடைய திருமணம் நடத்தி வைக்கிறாரு. வீட்டுல ஆர்கெஸ்ட்ரா நடத்தி இருக்கிறான், பெரிய திமுக டூம் பேனர்லாம் போட்டு நடத்தி இருக்கிறான். மாலை ஓட்டுட்டு பள்ளி வாசலுக்கு வரான். தௌஹீத் பள்ளிக்கு வந்தவுடனே மாலையை கலட்டி வச்சுட்டு உள்ள வந்தது இதே சைஃபுல்லா ஹாஜா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. வச்சுட்டு அவர் சொல்றாரு, மாலை போடட்டும், அதனால என்ன, ஏன் முன்னாடி மாலை போட்டானா என்று சாதாரண கேள்வி கேட்கிறார். இப்ப நம்ம கேட்கிறோம், ஓ முன்னாடி அவன் வரதட்சணை வாங்கல, மறைமுகமா வாங்கினா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? பதில காணோம். இதாவது பரவாயில்லைங்க, ஒரு சுன்னத் ஜமாத்து பள்ளியை விட கேவலமா, அவங்களாவது வரதட்சணை வாங்கின மறைச்சிருவாங்க, ஆனா வாங்கியிருப்பாங்க. அதை விட கேவலமா மரியம்ங்கிற பள்ளிவாசல்ல பெண் வீட்டுக்கான சீதனம் அப்படின்னு அந்த சீதனத்தை எல்லாம் பள்ளியில் கொண்டு வந்து இறக்குறாங்க. கோவப்பட்டு 4 பேர் கொந்தளிச்சு ஓடி வராங்க. அஜரத்து பெரிய பிரச்சனையா இருக்குது, என்ன பெண் வீட்டு சீதனம் பள்ளியில் கொண்டு வந்து இறக்குறாங்க அஜரத்து,
இதை நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, திருப்பி எடுத்துட்டு போங்கடானா அப்படியாண்டா அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்றது, பதில் இல்லாம இருக்கிறார். என்னங்க அவங்க கேள்வி கேட்கிறான், பதில் சொல்லுங்க, பேசாம இருக்கிறார். என்ன பிரச்சனைனா, இவரே தன் சொந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மறுநாள் ஒரு லாரி நிறைய சீதன பொருளை அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த வேலையை செஞ்சவரால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாயத்து பண்றாரு. இன்னைக்கு கூட ஒரு கேள்விப்பட்ட 15,000 ஒரு ஆள்கிட்ட வாங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாருன்னு. அது அல்லா போதுமான தனியா இருக்கட்டும். ஆனால் அங்கேயே அதை நடக்குது. ஒரு பஞ்சாயத்து பண்றாரு. ஒரு ஆளு கடன் வாங்கியிருக்காரு தன் சொந்தக்காரர்கிட்ட. அவர் வயசானவர், முடியாம இருக்கிறாரு. அவர்கிட்ட திருப்பி காசு கேட்டிருக்காங்க. சுன்ன ஜமாத்துல போய் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவங்க சொல்லிருக்காங்க 6 மாசத்துல தந்திருப்பாண்டு. 6 மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு 6 மாசம் ஆகி தரல. அதுக்கப்புறம் வேற ஒரு அமைப்புல கேட்டிருக்காங்க. அவங்களாவது 6 மாசத்துல தர சொல்லிருக்காங்க, அதுவும் தரல. அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, தௌஹீத் ஜமாத் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துறாதீங்க, இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க, இவன் எப்பொழுதுமே காசு தர மாட்டேங்கிறான், வாங்கின பணத்தை தராம இருக்கிறான், அவர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாருங்கிறாங்க. சைஃபுல்லாஜ் அதெல்லாம் முடியாதுடா, நான் பாக்குறேன்டான்னு சொல்லி நாளைக்கு வர பிரச்சனை இன்னைக்கு இழுத்து போட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, காசு தரணுமா, 1 வருஷம் தருவார் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. 1 வருஷம் ஆகி அவன் தரல. தராத இவரு வயசானவர் இறந்தும் போயிட்டாரு. அவங்க மனைவி என்ன ஜெருத்து, காசு வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அவன் தரலன்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ ஸ்டேஷன்ல போய் பாத்துக்க என்று அநியாயமான தீர்ப்புகளை எல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை நீங்க மாநிலம் எப்படி அனுசரிச்சு இவரை பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? குற்றச்சாட்டு வருது வரிசையா. ஆம்புலன்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பில் நடத்தினாங்க. இந்த ஆம்புலன்ஸ்க்கான வரவு செலவு என்ன, விவரம் என்ன, எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம், கையில எவ்வளவு இருக்குது காட்ட முடியுமா? கணக்குழக்கெல்லாம் இல்லை, அது அப்படியே செலவாயிடுச்சு. சரி, வட்டியில்லா கடன் திட்டம் நடத்துறீங்க, எவ்வளவு காசு, கணக்கு வழக்கு இல்லை. இப்படியெல்லாம் கணக்கு வழக்கில் மோசடி மற்றும் இந்த மார்க்கத்துக்கு முரணான செயல்களை நாங்க பார்த்து சொன்னோம். எங்களுக்கு இந்த ஊர் மக்கள் இருக்கிற ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அந்த ஊர்ல, வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி கண்டிக்கப்படலைன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு நபர் ஜமாத்துல தேவையில்லைன்னு சொல்லி அவர் நாங்க நீக்கணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு பெருநாள் தொழுகை நடக்குது. 4000 பேர் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி போய் தொலை வைக்கிறார். 4000 பேர் அதில் கலந்துருக்கிறாங்க. இது போக இன்னொரு இடத்துல ஒரு தொழுகை நடக்குது, அங்கேயும் 400 பேர், இன்னொரு இடத்துல 800 பேர். இதையெல்லாம் தாண்டி அவங்க போய் பாதி பள்ளியில பெண்களை உட்கார வச்சு நடத்திருக்கிறாங்க. நபி வழியில் பெருநாள் தொழுகை நடத்த வேண்டும் என்றால் அது திடலில் தான் நடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் ஏன் இந்த பிதத்தை செய்ய ஆரம்பித்தார்கள்? மழையா பெய்ந்து விட்டது, இடியா இடித்து விட்டது, பாதுகாப்பட்ட சூழலில் பூமி வந்துருச்சு, இடமே கிடைக்காமலா போயிருச்சு. என்றைக்கு இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குற ஒரு கூட்டம் உணர்த்தி கொண்டே இருக்கிறதோ, அந்த உணர்த்துற கூட்டம் நமக்கு தேவை. அது இருந்தாதான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம், நன்மையை செஞ்சுக்கிட்டு இருப்போம் நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஈமான் கரெக்டா இருக்குங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்னங்க வார்த்தை சொல்றான்? வல் மூமினூன வல் மூமினாத், மூமினான பெண்களும் மூமினான ஆண்களும் பாதுகும் அவுலியாவு பாதின், சிலர் சிலருக்கு உற்ற தோழர்கள். எதனால் உற்ற தோழர்கள் தெரியுமா? நன்மை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கிறார்கள். நன்மை இவன் சொல்லித்தர வேண்டும், நான் சரி செய்ய வேண்டும், தீமையை தடுத்தால் நான் கண்டித்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தால்தான் இவன் தப்பு செய்ய மாட்டான், இல்லையா? அது வேண்டாம் என்று ஒதுங்கும் பொழுது எப்படி பின்தங்கிய சூழல். ஒரு திடலுக்கு நீங்க தேடுறீங்க, உங்களுக்கே இந்த நோம்பு பிறநாள் வந்துச்சா இல்லையா, திடலுக்கு தேடுனீங்க, திடலுக்கு 2 பேருக்கு அனுமதி இல்லைன்னு ஆயிடுச்சு. நம்ம மக்கள் எங்க போய் அதை ஹயாத்தாக்கணுங்க சுன்னத்தை? திடல்ல. அவங்க பள்ளிக்குள்ள. ஏன்? கண்டிக்கிறதுக்கும் நன்மையை வலியுறுத்துவதற்கும் ஒரு கேடயம் வேண்டாம்னு சொல்லி போய்விட்டார்களே. கேடயம் தட்டி கேட்க ஆள் தேவையில்லைன்னு போனார்களே தவிர சொத்து தான் மேட்ருங்க, வரவு செலவு என்ன அதுதான் மேட்ரு. மற்றபடி நாங்க சொத்தை எங்களுக்கு தேவையில்லைப்பா, நீ கோடி ரூபாய் வச்சிருந்தா எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு டிக்ளேர் பண்றோம், நாங்க சைபர்ல இருந்தா ஜமாத்தை தொடங்குறோம், இன்ஷால்லா நடத்துவோம். ஆனால் உன்னுடைய 5 பைசா எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய சொத்து எங்களுக்கு தேவையில்லை. தாருசலாம் கல்வி அறக்கட்டளை நீ சம்பாதித்து வைத்த காசு ஏகத்துவவாதிகளுடைய ரத்தம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் இருந்துகிட்டோம், உன்னை எங்களால் திருத்த முடியும்னு பார்த்தோம், திருத்த தேவையில்லைன்னு சொல்லிவிட்டதால் உங்களை கட்டுப்படுத்த எங்களால் முடியல. நாங்க இந்த தனித்தன்மை ஜமாத்தை லெப்பை குடிக்காட்டுல வச்சு இந்த குர்ஆன் ஹதீஸை உடைச்சு பேசுறதுக்கு ஒரு வடிகால் நாங்க ஏற்படுத்திக்கிறோம் தான் தனியா வந்தோமே தவிர அவங்களுடைய சொத்தை கேட்டு 5 பைசா கேட்டு வரல. இன்னையும் சொல்ல போனா மாநிலத்துல கூப்பிட்டு இந்த சம்சுதீன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி தீக்கலாம், எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி பிஜேட்ட கேட்கிறாரு. நீங்க வாங்குங்க, மக்களை எல்லாம் வச்சு பேசலாம்ங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு வந்தீங்கன்னா நம்ம சந்தோஷம், பேசித்தான் வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் முன் வரீங்க. பிஜே எழுதித்தாங்க கேட்கல, இவரு தான் போன் அடிக்கிறாரு, மக்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி தீக்கலாம் வாங்கன்றாரு. அப்படியா, சரி வாங்க, என்ன பேசலாம்னு பேசிக்கலாங்கிறாங்க.
அதுல என்ன பேசப்பட்டதுங்கிறத தௌஃபீக் அவர்கள் விளக்குவாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியாக இன்றைக்கு தௌஹீத் ஆட்டம் கண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு கேள்வி எழப்பட்டிருக்கிறது. தாருசலாம் ட்ரஸ்டுடைய பிரச்சனையை பொறுத்தவரை எனக்கு ஆரம்பத்திலேருந்து சொன்ன சில அடிப்படை விஷயங்களை சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த விஷயத்தில் நானும் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால, ஒரு ஜும்மாவில் ஒரு தாருசலாம் அந்த ட்ரஸ்ட் அந்த பள்ளிவாசலில் தௌஹீத் பள்ளியில் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, அடிதடி பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு செய்தி தலைமைக்கு எனக்கு குறிப்பாக எனக்கு வருது. வந்த உடனே தொடர்பு கொண்டு ஒரு சம்சுதினை ஒரு ஏற்கனவே ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் இதற்கு முன்னால் ஒரு மாவட்ட தலைவரால் இருந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் ஊரில் என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்ட உடனேயே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என்னை மதிக்க மாட்டேங்கிறானுங்க, கேட்குற இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிலாம் சரியில்லை, சரிங்க என்ன நடக்குது, நிர்வாகிகள் சரியில்லைன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இல்லை நாங்களாக ஒரு 70-80 பேர் கூடி அந்த நிர்வாகிகள் இல்லைன்னு சொல்லி நாங்களே புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்துட்டோம், இப்போ அடிதடி பிரச்சனை பெருசாக வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறார். ஏங்க நீங்கள் வந்து அந்த ஊரில் மூத்தவர், இதற்கு முன்னால் தௌஹீதுக்காக கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, பல வருஷம் மாவட்டத்துக்கு ஒரு தலைமைத்துவத்தில் இருந்திருக்கிறீங்க, ஒரு நிர்வாகம் சரியில்லைன்னா அந்த நிர்வாகிகளை நீக்கிவிட்டு அல்லது பொதுக்குழுவை கூட்டி மாவட்டத்தை வரவழைத்து அல்லது மாநிலத்தை வரவழைத்து அந்த நிர்வாகத்தை தூக்கி எறிந்து விட்டு நீங்களே நிர்வாக பொறுப்புக்கு வரலாம், யாரையும் மக்கள் விரும்புகிறாங்களோ நிர்வாகத்துக்கு வரலாமல் இதில் என்ன அடிதடி பிரச்சனை? நம்ம ஜமாத்தை பொறுத்தவரை இதுக்கு வேலையே கிடையாது. இந்த காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா அதனுடைய மாநில தலைமையகத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கும், டெய்லி அடிக்கடி சண்டை நடந்துருக்கு, உள்கட்சி பூசல் இருக்கும். நம்ம ஜமாத்தில் அதுவே கிடையாதுங்க, மார்க்க ரீதியான அமைப்பு தானே. இல்லை என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ நீங்கள் மாநில தலைமையிட்ட சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாமே. இல்லை நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறார், பிஜே எடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு உள்ள முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலங்கிறக்கா ஊரை ரெண்டாக உடைக்கக்கூடாதுங்க. நீங்கள் நேரடியாக வாங்க, மெட்ராஸ் சென்னைக்கு வாங்க, பிஜேயை சந்திப்பதற்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறேன். பிரச்சனையை சிம்பிளாக தீர்த்து போகிறத விட்டு இத்தனை வருஷ காலம் உருவாக்கின அந்த தௌஹீது அதனுடைய மர்க்கஸை வந்து இழுத்து பூட்டுற மாதிரி, இல்லை அடிதடி பிரச்சனை வர்ற மாதிரி, மக்கள்லாம் காரி துப்புற மாதிரி, முஸ்லீம் அல்லாதவர்கள் கேள்வி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடாது. அந்த நிலை அப்படியே இருக்கட்டும், உடனடியாக நீ பெறட்டு வாங்குகிறேன். நான் வந்தால் மட்டும் போதாது, நான் மக்களோட திரட்டிட்டு வருவேன். ஏங்க நீங்கள் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கப்படல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதா சொல்கிறீங்க. உங்களை மதிக்கலை, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தால் தானே பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லை மக்கள்லாம் வர தயாராக இருக்கிறாங்கன்னா சரி பரவாயில்ல, ஃபீச்சர் கேட்குறேன், இந்த மாதிரி சம்ஸ்தீன் உங்களோட வந்து சந்தித்து பேசணுங்கிறாரு, நம்ம உள்ளதை நாங்கள் வரட்டுங்க, அதனால் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேசும் பொழுது ஆரம்பகட்ட அந்த பிஜே மினாலில் ஒரு மசோரா நடக்குது. அதில் நான் இருக்கிறேன், பிஜே இருக்கிறாரு, மற்ற உங்கள் அந்த ஊரிலிருந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சம்சுதீன், கமால் பாஷான்னு சொல்லக்கூடியவங்க, அந்த ஜெயினுல்லாத்தின்னு சொல்லக்கூடியவங்க, வக்கீல் அமானுல்லா, இதுதான் எனக்கு பேர் தெரிந்தவர்கள், இன்னும் ஒரு 2 பேர் வர்றாங்க. பேசும்பொழுது இந்த மாதிரி அவங்க நிர்வாகிகள் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லை, அதனால தான் பிரச்சனை பண்ணோம். அதுக்கு பிஜே சொல்கிறாரு, ஏங்க ஒரு நிர்வாகி சரியில்லைன்னா நீ போய் அத்துமீறி 50 பேர் 60 பேரை கூட்டு போயிட்டு ஒரு தௌஹீத் பள்ளியில் போய் பிரச்சனை பண்ணுறது, இதுதான் நம்ம ஜமாத்துடைய வழிமுறையா? நம்ம அரசியல் கட்சி நடத்துகிறோமா? இது முறையான போக்கா? அந்த நிர்வாகிகள் சரியில்லைன்னா ஊர் மக்களை கூப்பிட்டுங்க, நம்ம தௌஹீத் மக்களை கூப்பிடுங்க, உறுப்பினர்கள்லாம் கூப்பிடுங்க, கூப்பிட்டு யார் நிர்வாகத்துக்கு அவங்க சரியில்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க நிர்வாகத்துக்கு வெளியில் போயிடுவாங்க, நீங்களே நிர்வாகியில் வந்துக்குங்க. இது சின்ன விஷயத்தை ஏங்க இவ்வளோ பெருசாக்குறீங்க? உண்மையே கிடையாது. இல்லை என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க, யார் போக மாட்டேங்கிறீங்க, உங்களை எங்கே மதிக்கலை, இல்லை நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, எப்போ ஃபோன் பண்ண எடுக்கலை? அப்போ பிஜே சொல்கிறாரு, என்னுடைய செல்ஃபோனில் உங்களுடைய நம்பரு இல்லை, ஸ்டோர் ஆகலை, அதனால் யார் பல பேர் ஃபோன் பண்ணுவாங்க, நான் பெரும்பாலும் எடுக்க மாட்டேன், பேர் வந்துச்சு நான் எடுப்பேன், நான் ஃபோனை மாற்றினதுனால உங்களுடைய ஃபோனை எடுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தடவை வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறார் பிஜேக்கு, அவருடைய மகனுடைய செல்ஃபோனில் இருந்து, அவர் ஒத்துக்கொண்டது செல்ஃபோனில் இருந்து தௌஹீத் ஜமாத்துடைய புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து எல்லா பொறுப்புகளையும் ஒப்புப்படுத்துகிறாங்க. பணம் காசு வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் தௌஹீத் ஜமாத்துடைய பணம் தான், அந்த 3 லட்ச ரூபா சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தை தௌஹீத் ஜமாத்தில் நான் ஒப்படைச்சிட்டேன், தௌஹீதுக்காக வந்த பணம், தௌஹீத் ஜமாத்துக்காக வந்த பணம் புதிய நிர்வாகிகள் வந்து நான் ஒப்படைச்சிட்டு நான் என்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டேன் சொல்லிட்டு பிஜேக்கு எஸ்எம்எஸ் பண்ணுறாரு. உடனே பிஜே ஃபோன் பண்ணி என்னங்க எது 8 லட்சம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா, என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, சந்தோஷம், நீங்கள் வந்து ஜமாத்தோட சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பிஜே என்ன கேட்குறாருன்னா, உங்களுடைய மகன் செல்ஃபோன்லேருந்து எஸ்எம்எஸ் பண்ணீங்கல்ல, நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நானாக தானே வழியை ஃபோன் பண்ணேன், இதோட உங்களை எங்கே மதிக்கணும், நல்லா தானே நல்ல மரியாதை தானே வச்சுருக்குறோம் ஒன்று, இல்லை வந்து எனக்கு எந்த பொறுப்பு இல்லாமல் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அப்போ பிஜே சொல்கிறாரு, நீங்கள் இப்போ மாவட்ட தலைவரும் கிடையாது,
இப்போ நீங்கள் இந்த லெப்பைக் குடிக்காருக்கு தலைவரும் கிடையாது. ஆனால் உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் கண்ணியமாக வச்சுருக்கோம்னு சொன்னால், மாநில செயற்குழு உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர்னா மாநில செயற்குழு நடந்ததென்றால் மாநில நிர்வாகிகள் அதில் வரலாம், அந்த கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ள முடியும். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வர முடியும். இதை தவிர கிளை நிர்வாகிலாம் வரவே முடியாது, முன்னாள் மாவட்ட நிர்வாகிலாம் வரவே முடியாது. ஆனால் முன்னாள் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் வர முடியாது என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்தாக, அதாவது லெப்பை குடிக்காடுடைய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களை மாநில செயற்குழு உறுப்பினர் போட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னமா, ஃபோனில் சொன்னமா சொன்னீங்க. இதை விட என்னங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்? எந்த பொறுப்பில் இல்லாமல் ஒருத்தரை தூக்கி நீ தான் மாநிலத்தினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவனு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னீங்க. அப்போ என்னன்னா இந்து பாண்டி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கிறதான் பெரிய பிரச்சனையாகப்பட்டுச்சு. தவிர வேற ஒரு பிரச்சனை லோக்கலில் கிடையாது. என்னைய வந்து இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க, மாநில மதிக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தான் அந்த பிரச்சனை உருவாயிருக்கு. அப்போ பிஜே என்ன சொல்றாரு, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலங்கிற ஜமாத் ரெண்டாகக்கூடாது, நீங்கள் தலைவராக இல்லைங்கிறதுக்காக ஜமாத் ரெண்டாகக்கூடாது. நீங்கள் அந்த மக்கள் புதிய இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இப்போ இவங்கெல்லாம் நிர்வாகத்தில் சரியில்லாத ஆட்களாக இருந்தால் அது பெரிய விஷயம் கிடையாது. அந்த மக்களுக்கு தான், உங்கள் ஊர் மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். மக்களை கூப்பிட்டுங்க, உடனே நிர்வாகத்தை மாற்றிடுவோம், உடனே மாற்றணும். உடனே மாற்றணும்னு சொன்னால் மற்ற தௌஃபீக்கு மற்ற நிர்வாகிகள் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து உடனே மாற்றிடுவாங்க. ஆனால் மக்கள் வந்து சொல்லணும், இவங்களை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் நிர்வாகத்துக்கு வந்துங்க, பிரச்சனை இல்லை, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், நாங்கள் தான் நல்ல நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லுங்கள், மக்கள் உங்களே திறந்திருப்பாங்க, நீங்களே நிர்வாகத்தை வச்சுங்க, பிரச்சனை கிடையாது. ஜமாத் ரெண்டாகக்கூடாது. இல்லை நீங்கள் தான் வரணும், நான் வரணும்னு சொன்னால் ரமலானில் தொடர் பயன் நடந்துகிட்டு இருக்கு. ரமலானுடைய தொடர் பயன் விட்டுட்டுலாம் வர முடியாது. டிவியில் பார்த்துருப்பீங்களா, மெகா டிவியில் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ரமலான் முடிஞ்சோன்னா நானே உங்கள் ஊருக்கு வர்றேன், உங்கள் பிரச்சனையை பேசுவோம். தலைவர் சரியில்லைங்கிறீங்க, செயலாளர் சரியில்லைங்கிறீங்க, நிர்வாகிகள் யாரும் சரியில்லைங்கிறீங்க. அது சரியில்லாமல் இருந்தால் அவங்க நிர்வாகிகள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் யார் நிர்வாகத்துக்கு வர விரும்புகிறீங்களோ நீங்கள் நில்லுங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் தான் நிர்வாகிகள், முடிஞ்சு போச்சு. இதுதான் நாங்கள் முத்தாய்ப்பா நடந்த பேச்சு. அங்கே சொத்தை எழுதி கேட்குறாங்க, சொத்து பிரச்சனை அது பிரச்சனை எதுவும் வரவே இல்லை. முடிஞ்சு வச்சா முடிஞ்சதுக்கு பிறகு எப்போ வந்து நீங்கள் மக்களை கூப்பிட்றீங்க, லெப்பை குடிக்காடு மக்களை எப்போ ரமலான்லே கூட்டுவதாக இருந்தால் பிஜே வரமாட்டார், வேறு நிர்வாகிகள் வருவாங்க. பிஜே வரணும்னால் ரமலானுக்கு பிறகு எப்போ கூட்டுறீங்கன்னு சொன்ன உடனே, இல்லை நாங்கள் பதில் சொல்ல முடியாது, நாங்கள் போய் உடனே பதில் சொல்கிறேன், நல்ல முகபத்தாக தான் பேசுகிறாங்க. ஊருக்கு போனோன்னா நான் உங்களுக்கு ஃபஜ்ருக்கு நான் வந்து தகவல் ஃபோனில் தௌஃபீக்கிட்ட சொல்லிடுறேங்கிறாங்க. நான் ஃபஜ்ர் வர பார்க்குறேன், ஃபோனை காணோம், லைனை காணோம். அதுக்கு பிறகு லுகருக்கும் அசருக்கும் இடையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி சொல்கிறார், சொன்னது வந்து கிளியராக விளங்கலை. திருப்பி 2வது தடவை நானே கால் பண்ணுறேன், இல்லை அவரே கால் பண்ணி என்ன போய் தகவல் தேதி சொல்கிறோன்னு சொன்னீங்களே, எதுக்கு தேதி? புதிய நிர்வாகம், பழைய நிர்வாகிகளுக்கு பதிலாக புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியதுக்கு ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன நிகழ்வு. அதுக்கு பிஜே எப்போ வருது, இல்லை வந்து மற்ற நிர்வாகிகள் வருவதா, இதுதான் விஷயம். பொண்ணை ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வேறு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சொல்கிறது தௌஹீத் ஜமாத்தில் வந்து நிர்வாகிகள் மாத்திரதான் பேச்சே. நாங்கள் வேறு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம், தாரு சலாம் தௌஹீது ஜமாத் சங்கம்னு ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே 18 வருஷ காலம் ட்ரஸ்ட் இருந்துச்சாங்க, அதில் ட்ரஸ்ட்டு சரியில்லை, அதில் முக்கியத்துவம் மற்றவங்களாம் பிரதிநிதித்துவம் இருக்காதுன்றது அண்ணன் சொன்னார்ல, அதனால் வந்து வேற ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ 18 வருஷ காலம் ட்ரஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அன்னைக்கே வாதப்புறம். புதுசாக ஒரு சங்கம் வந்து உருவானதுனால என்ன ஆகுது, பழசு காலி ஆயிடுச்சா? நான் என்ன சொல்கிறேன், அப்போ வந்து எனக்கு நீங்களே தௌஹீத் ஜமாத்து நிர்வாகிகளாக இருக்கலாம், ஊர் ரெண்டாக போகக்கூடாதுங்கிறதான பேச்சே வந்துச்சு. நீங்கள் இன்னொரு புதுசாக ஒரு ஜமாத்தை உருவாக்குறீங்களா, இது 3வது குழப்பமெல்லாம் உருவாகும் சொல்லி, இல்லை நாங்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். என்னங்க ஆதரவு கொடுக்க போகிறீங்கன்னா, சமுதாய போராட்டம் ஜூலை 4 சில போராட்டங்கள் தௌஹீத் ஜமாத்தில் போராட்டம் நடத்துதில்ல, டிசம்பர் 6 அது இது அந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ தான் நான் சொல்கிறேன், இதை தான் திருச்சி பேசப்படுது. அப்போ நான் சொல்கிறேன், ஏங்க அதாவது எத்தனையோ ஜமாத்துகள் சுன்னத்துல் ஜமாத்துக்காரவங்க மற்றவங்க ஒரு தௌஹீத் ஜமாத்தின் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் எத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. டிசம்பர் 6 போராட்டத்துக்கு தகுதிவாதி மட்டுமா வர்றான், மற்றவங்களும் வர்றாங்க. அதுமாதிரி ஜூலை 4 போராட்டம் நடத்தணும், சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தணும், மாநாடு நடத்தணும், எத்தனையோ இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்தணும். தௌஹீத் ஜமாத்துக்காரங்க மட்டுமா வர்றாங்க, மற்றவங்களும் வர்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மற்றவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி வெளியிலிருந்து வேற ஜமாத்து மாதிரி நின்று ஆதரவு கொடுக்குறீங்களா, இல்லை நீங்களே ஜமாத் ஆக போகிறீங்களா, நீங்களே தௌஹீத் ஜமாத் ஆக போகிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் தௌஹீத் ஜமாத் ஆகலை, நாங்கள் வேறு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம், என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை வரும்னு அப்போவே டிக்ளேர் பண்ணி ஜமாத்தை விட்டு வெளியேறாங்க. ஆனால் நம்ம மெட்ராஸ் சென்னையில் பேசி அனுப்பி வச்சது எதுக்காக, என்ன தேதின்னு சொல்லுங்க, பிஜே நேரில் வருவார், நிர்வாகம் சரியில்லைனா நிர்வாகத்தை மாற்றிடுவாங்க, புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்க முறையாக வர நிர்வாகத்துக்கு. நான் ஒரு 50 பேரை கூப்பிட்டு நிர்வாகத்தை கைப்பற்றுறேன்னு சொன்னால், இவங்க ஒரு 50 பேரை கூப்பிட்டு நிர்வாகத்தை கைப்பற்றுன்னு சொன்னால் இது அரசியல் கட்சி கிடையாது, இது தௌஹீது. இத்தனை வருஷ காலம் வந்து கஷ்டப்பட்டு ஊருடைய தௌஹீது ரொம்ப பாடுபட்டுருக்கீங்க, அழிச்சிடக்கூடாது. எல்லாம் பிஜே அட்வைஸ் பண்ணி இப்படி நடக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி தேதியை சொல்லுங்கன்னு சொன்னதற்கு பிறகு
நாங்கள் வேற சங்கம் ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஆதரவு கொடுக்குறது யாரு? நான் வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னா என்னை பைத்தியக்காரன் சொல்ல மாட்டேங்க. நீ தான் தௌஹீத் ஜமாத்துல இருக்கிற உறுப்பினராக இருக்கிற, தௌஹீத் ஜமாத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, நான் தௌஹீத் ஜமாத்துக்கு ஆதரவு கொடுக்க போறேன், நான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன்னா வேற ஜமாத் தானே அது? இவரே தௌஹீத் ஜமாத்தா இருந்தா ஏன் ஆதரவு கொடுக்கணும்? தௌஹீத் ஜமாத், நான் தான் தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு வந்து நிக்கணும். அப்போ வந்து இதுதான் நடந்த பேச்சுக்கள். ஆனால் அது எப்படி திருச்சி கூறப்படுது? பிஜே வந்து அங்கே உட்காந்து சொத்தை எழுதி கேட்டாரு. என்னைக்காவது தௌஹீத் ஜமாத் இத்தனை வருஷ காலமா தாருசலாம் தான் தௌஹீத் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத் தான் தாருசலாம் 18 வருஷ காலம் இயங்கிட்டு இருக்கிற, என்னைக்கு அந்த சொத்து பிரச்சனை வந்திருக்குதா? இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி வந்து கொடிக்கால்பாளையம் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஊர் இருக்கு, உங்க லெப்பை குடிக்கார் மாதிரி கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய ஊர். அந்த ஊர்ல இதே மாதிரி ட்ரஸ்ட் பிரச்சனைகள் வந்து நம்ம அவங்ககிட்ட என்ன சொன்னோம், சொத்து உங்களோட இருக்கும், சொத்தை பத்தி தௌஹீத் ஜமாத்துக்கு தேவையில்லை. இன்னைக்கு கூட லெப்பை குடிக்காட்டில் சொந்த சொத்துக்கள் இருக்குது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல எத்தனை கிளைகளுக்கு நிறைய ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருக்காங்க, மர்கஸ் வச்சிருக்காங்க. ஆனால் தலைமைக்குன்னு ஒரு சொத்து இன்னைக்கு தலைமையகம் இருக்கிறன்னு சொன்னால் வாடகை கட்டத்தில் இருக்குது. 2 கட்டடமும் வாடகை கட்டடம், சொந்தமா வாங்க முடியும், எல்லா மக்கள் கொடுப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுப்பாங்க. ஒரு கிளைக்கு 30 லட்ச ரூபாய் சொத்து வாங்க முடியுதுன்னு சொன்னால் தலைமைக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்க முடியாதா? முடியாதா? ஆனா சொத்து நம்மளுடைய நோக்கம் கிடையாது. சொத்துங்கிறது கொள்கையை சொல்லும் போது சொத்துக்கள் தானா உருவாகும். கொள்கையை சொல்லும் பொழுது மக்கள் வந்து கோடி கோடியா கொட்டுவாங்க. ஆனால் அது வந்து நமக்கு நிக்காது, மறுமைக்கு பயனளிக்காது. நமக்கு மறுமைக்கு பயனளிப்பதெல்லாம் என்னது? கொள்கை பிரச்சாரம் தான். நம்மளும் கொள்கையோட சாவணும், இருக்கக்கூடிய முஸ்லீமும் கொள்கையோட சாவதற்கு பிரச்சாரம் பண்ணணும். இதுதான் தௌஹீத் ஜமாத்தோட கொள்கை. தவிர சொத்து ஒரு மேட்ரு கடைன்னு சொல்லி அந்த கொடிக்கால்பாளைய மக்கள்கிட்ட சொத்தை நீங்க வச்சுங்க, தௌஹீத் ஜமாத்தா நீங்க இருந்து செயல்படுங்க சொல்லி எடுத்து இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தா இருந்து செயல்படுறாங்க. சொத்து அவங்க பேர்லாம் இருக்குது. தவறு செஞ்சால் நம்ம இங்கிருந்து கண்டிக்கிறோம், உடனே தவறை திருத்திக்கிறாங்க. அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இங்கேயும் லெப்பை குடிக்காடிலையும் இதே மாதிரி தாருசலாம்ங்கிற பேர் அது வாட்டில் இருக்கட்டும், சொத்து அது பேர்ல இருக்கட்டும், நீங்களே தௌஹீத் ஜமாத்தா இருங்க, தப்பு செஞ்சால் சுட்டி காட்டுவோம்னு சொல்வதற்கு பொறுக்க முடியல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு டவுட்டு. இப்ப தாருசலாம் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் தாருசலாம் ஒன்னொன்று தான் விளங்கி நீங்க செயல்பட்டீங்க, அப்படித்தானே? இதுல மாற்று கருத்து இருக்கா? அதுல கொடுக்கக்கூடிய நீங்க கொடுத்த பொருளாதாரம், அதுக்கு உழைச்ச உழைப்பு, தௌஹீத் ஜமாத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் நினைச்சு நீங்க வேலை செஞ்சீங்களா? 2 நினைச்சு வேலை செஞ்சீங்களா? அதுல பல லட்சம் ரூபாயில அல்ல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து மதிப்புல இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்குன்னு சொன்னால் நீங்க லெப்பை குடிக்கிற மக்கள் தான் உழைச்சிருக்கீங்க. ஆனா தௌஹீத் ஜமாத்துக்கு இதுக்கும் தொடர்புக்கு நினைச்சுதான் நீங்க உழைச்சீங்க, அதுக்கு தானே கொடுத்தீங்க. அதுல பல லட்ச ரூபாய் சொத்துக்கு உங்களுக்கு பங்கு இருக்கத்தானே செய்யுது. ஆனால் நம்ம அதை பறிச்சுட்டு வர நினைச்சிருந்தால் அங்கேயே உட்காந்து சண்டை போட்டு இருந்திருப்போம். சொத்து நமக்கு நோக்கம் இல்லைங்கிறதா வெளியில வந்துட்டோம். இன்றைக்கு வந்து ஒரு மழை பெய்யுமோ பெய்யாதோங்கிற ஒரு பயத்திலே இன்னைக்கு ஜும்மா தொழுகை நடத்தினமே, நமக்கு நம்மளுடைய சொத்து நமக்கு நல்லா தெரியுது, நம்முடைய உழைப்பு நம்முடைய வேர்வு நல்லா தெரியுது, தௌஹீதுக்காகத்தான் மக்கள் கொடுத்தாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு தௌஹீதுக்கு மாற்றமா அங்கே போய் நோம்பு குஞ்சு சுன்னத்து ஜமாத்துடைய முறைப்பராக நோம்பு திறக்கிறாங்க, தௌஹீதுக்கு மாற்றமா போகுதுன்னு தெரியுது. ஆனால் இருந்தாலும் சொத்து தான் குறிக்கோள் என்றிருந்தால் கண்டிப்பா நம்ம போய் என்ன செஞ்சிருப்போம், அங்கே போய் கலெக்டா பண்ணி உட்கார்ந்து இருந்திருப்போம். அந்த வேலை நோக்கம் நமக்கு தௌஹீத் ஜமாத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் 2-3 அமர்வுகள் மாநில தலைமையில இருந்து இங்க வந்து பேசியிருக்கிறாங்க, தாருசலாம் இப்படியே போனா நல்லா இருக்காது, நாளைக்கு மாறி போயிருவாங்க, சொத்து எப்படியும் போகும், கொள்கை தடுமாறி போவாங்க, அதனால தாருசலாம் தௌஹீத் ஜமாத்தாவே செயல்படணும், எல்லாத்தையும் பேரை மாத்தன்னு சொல்லி துபாயில இருந்து லெட்ரு. உடனே மாநில வர்றாங்க. வந்த உடனே நாங்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினருக்கும் நாங்கள் பங்களிப்பு கொடுத்துறோம், எல்லாத்தையும் கடந்த அக்டோபர் 2011 அக்டோபர் 2010 ஏப்ரல் மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் உறுப்பினர் சேர்க்கணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்களா? சேர்த்தாலும் உங்களுக்கு முழுமையாக கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் வராது, கொடுக்காமல் மறுக்கலாம். தலைவர் செயலாளர் பொறுப்புல யார் இருக்காங்களோ அவங்க தான் இயக்குவாங்க. ஆனால் கேள்வி கேட்பதற்கு மாவட்டம் மாநிலம் இருக்கணும்னு கடந்த 2வது மாசம் நம்ம வந்து மினிட் போட்டிருக்கிறோம், 28/2 மினிட் போட்டிருக்கோம். நீங்க எல்லாரும் கூடி பேசுனீங்களா? சுமார் 50 பேருக்கு மேல கையெழுத்து போட்டிருக்கீங்க. எந்த மாசத்துல? ஏப்ரல் மாசத்துக்குள்ள உங்க எல்லாத்தையும் உறுப்பினர் ஆக்கணும். உறுப்பினர் ஆக்குனாங்களா? ஆக்கல. ஏன் இன்னும் ஆக்கல? சீக்கிரம் ஆக்குன்னு சொன்னதான் பிரச்சனை. இப்ப பிரச்சனை எதனால தெரியுது உங்களுக்கு? இந்த லெப்பை குடிக்காடு மக்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உழைச்சிருக்காங்க, தாருசலாத்துக்கு உழைச்சிருக்காங்க, தௌஹீதுக்காக உழைச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படன்னு சொல்லி சம்சுதீன் முன்னாலே கையெழுத்து போடப்பட்டிருக்கு, அவரும் கையெழுத்து போட்டிருக்கிறாரு, பல நிர்வாகிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஏப்ரல் மாசம் வரை எந்த வேலையும் செய்யல. ஏன் இன்னும் செய்யல? சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்குத்தான் இந்த இவ்வளவு தூரம் பிரச்சனைகள். அப்ப வந்து என்ன வெளிப்படையா தெரியுதுன்னு சொன்னா, ஒரு ஆளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல, ஒரு ஆள் வளரணும், ஒரு ஆளுதே தலைவரா இருக்கணும், வேற யாருக்கும் கேள்வி கேட்க அதிகாரம் இருக்கக்கூடாது. பல லட்சம் ரூபாய் சொத்துக்கள், அந்த அமானித சொத்துக்கள் இருக்கல, வட்டியில கடன் திட்டம் எப்படி புழங்கப்படுதோ தெரியல, அதை பற்றி கேள்வி கேட்டு விடக் கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு உள்ள பிளவுகள் பிரிவுகளை.
அப்போ வெளிப்படையே தெரியுது நம்ம கேள்வி கேட்கறதுக்கு மேல்பட்டத்தில் ஆள் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் தௌஹீத் ஜமாத்துடைய செயற்குழு பொதுக்குழுக்கு லெப்பை குடிக்கல ஆள் வர்றீங்களா? தாருசலாம் ட்ரஸ்டே இருக்கட்டும், அதுல இருந்து ஆள் வர்றாங்களா? தாருசலாம் தௌஹீத் வேறன்னு சொன்னா தாருசலாம்கார ஏன் தௌஹீத் ஜமாத்துடைய பொதுக்குழுக்கு ஏன் வரணும்? சென்னையில் நடக்கக்கூடியதுக்கு இல்ல தமிழகத்தில் பல நடக்கக்கூடிய ஏன் வர்றாங்கன்னா அவங்கதான் தௌஹீத் ஜமாத்து, அப்படித்தானே இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன, தௌஹீத் ஜமாத்தை நாங்க என்னைக்குமே ஆதரிக்கல, அவங்க ஒரு ஆதரவு தான் கொடுத்தோம், அவங்களும் தௌஹீத் ஜமாத் ரெண்டு ஒண்ணும் கிடையாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாத்தி பேசினாலும், இன்னும் சொல்ல போனால் தாருசலாமுடைய இருக்கக்கூடிய உறுப்பினர் எப்படி மாவட்டத்துக்கு தலைவராக இருந்தார், பல ஆண்டு காலம் எப்படி மாவட்ட தலைவராக இருந்தாரு, அவர் தௌஹீத் ஜமாத்துக்காரங்கிறதுனால தானே, தௌஹீத் ஜமாத்துக்காரங்கிறதுனால தானே. அப்ப லெப்பை குடிக்காரில் இருக்கக்கூடிய மக்கள் தௌஹீத் ஜமாத்துடைய செயற்குழுவில் கலந்து கொள்ளலாம், பொதுக்குழுவில் கலந்து கொள்ளலாம். மக்கள் எல்லாம் விரும்பினாங்கன்னா மாநில தலைவராகவே ஆக்கலாம். உங்க ஊருக்காரவங்கள சட்டம் இருக்கா இல்லையா? தௌஹீத் ஜமாத்துல விதி, தௌஹீத் ஜமாத்துல விதி தெரியல, ஒரு உறுப்பினரே மாநில எந்த பொறுப்புக்கு வரலாம். மாநிலத்துக்கு சமுசிதீனை மாநில செயலாளர் கூட நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காக கொடுத்தாங்க தெரியல. இங்க டார்ச்சர் தாங்க முடியல, சீக்கிரம் தூக்கிட்டு போங்க நீங்க கொடுத்தீங்களா, உண்மையில உழப்புறம் கொடுத்தேன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் கொடுத்துட்டீங்க. அப்ப ஆனா வரலாங்கிற சட்டம் இருக்கா இல்லையா? உங்க ஊருக்காரு மாநிலத்துக்கே தலைவரா வரலான்னு நாங்கள் பறந்து விரிந்த நோக்கத்தோட பைலா வச்சிருக்கும் பொழுது மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிஜே இந்த லெப்பை குடிகாடு மக்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடாதுங்கிறது நியாயமா அநியாயமா? சொல்லக்கூடாது எப்படிங்க? அநியாயம் தானே. அதாவது நீங்க உங்க ஊருக்காரவங்க மாநிலத்துக்கே தலைவர் வரலாம், தௌஹீத் ஜமாத்துல விதி இருக்குது. அப்படித்தான் பொதுக்குழு வந்தீங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கல, வேற விஷயம். ஆனால் தௌஹீத் ஜமாத்துல இருக்கிற மாநில தலைவராக இருக்கக்கூடிய பிஜே உங்க ஊர்ல உள்ள தவறை சுட்டி காட்டி இப்படி சரி செஞ்சுக்கு சொல்லுவது தப்பாங்க? அதுதான் இன்னைக்கு தப்புன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. அவங்க மெட்ராஸ்காரன் எதுக்கு இங்க கேள்வி கேட்கறது, எங்க உள்ளூர் விஷயத்துல எதுக்கு தலையிடுவது? அப்ப வெளியூர்காரனை எதுக்கு கூப்பிட்டு நீங்க மீட்டிங் போட்டீங்க? பிஜே எதுக்கு உங்க ஊர்ல அடி வாங்கினாரு? அல்தாஃப் எதுக்கு உங்க ஊர்ல பேசினாரு? நாங்கள் எதுக்கு பல தடவை உங்க ஊருக்கு மற்ற மாநில நிர்வாகிகள் வந்திருக்கிறோம்? நீங்கள் நானும் ஒண்ணு, ஒரே கொள்கை ரத்தம், அந்த உறவு தானே. இப்ப ஊர் கொள்கைக்காரன் ஏதாவது பிரிச்சு பார்க்கலாமாங்க? உள்ளூர்காரன் வெளியூர்காரன் இதைத்தானே ரசூலா உடைச்சாங்க, இதுதானே உடைச்சாங்க. கொள்கை உறவு தானே. நீங்களும் நானும் வெளியூராக இருந்தாலும் கூட வேறு வேறாக இருந்தா கூட கொள்கை ரத்தம் இதுதான் நிரந்தரமானது. இதுக்கு தானே கொள்கை சொந்தங்கள்ங்கிறதான இந்த இவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் தவிடுபடி ஆக்கணுங்கிறதுக்காக நீங்க வேற நாங்க வேற அவங்க வேற பிரிச்சு பார்த்து அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இருக்கக்கூடிய பல லட்சம் ரூபாய் சொத்து பைத்துல் மாலை கேள்வி கேட்டு விடக் கூடாது, பள்ளியாசுடைய வரவு செலவனை காலம் கேள்வி கேட்க கூடாதுங்கிற இந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. தவிர அதனால அங்கே பிஜேபினால் நடந்தது என்னன்னு சொன்னால் சொத்து எங்களுக்கு தேவையில்லை, சொத்தை பத்தி பேச்சே கிடையாது, சொத்தை நீங்க வச்சுக்கங்க, அது நமக்கு நோக்கம் கிடையாது. ஊர் ரெண்டாக போகக்கூடாது, தௌஹீது நீர்த்து போகக்கூடாது, தௌஹீதுக்கு மாற்றமான செயல்பாடு நடக்கக்கூடாது, அதுக்கு நானே வர்றேன், பிரச்சனை சரி செஞ்சிருவோம். அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லைன்னு சொன்னால் அவங்கள மாத்திட்டு நீங்களே நிர்வாகத்துல இருந்துங்க, ஊரை ரெண்டாக்கிறாதீங்க, பொறுமையா இருங்க, ரமலான் வரை பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தாங்களா? இல்ல. அடுத்த நாள் அசருக்கு போன் வருது, நாங்கள் வேற ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம். சங்கம் ஆரம்பிச்சது என்ன தெரியுது? வெளியில போனது யாரு? நம்மளா அவங்களா? நீங்க இப்ப ரமலானுக்கு ஒரு ரமலான் பெருநாளுக்கு ஒரு 2 நாளைக்கு எத்தனை ஜும்மா எப்ப ஆரம்பிச்சீங்க? போன வெள்ளிக்கிழமை 10 நாள் இருக்கும். அவர்கள் இன்னும் ஒரு 15 நாளுக்கு முன்பாகவே நாங்கள் வேற ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இங்க வர தேவையில்லை, நாங்க வேற நீங்க வேற டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப வெளியேறினது யாரு? அவங்கதான் டிக்ளேர் பண்ணி வெளியேறிட்டாங்க. இது இந்த சங்கம் ஆரம்பிக்க போறது மசோரா பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவங்கள். இதை என்கிட்ட சொல்லும் பொழுதுதான் சொல்றாங்க, இந்த மாதிரி முனாஃபிக்னு சொல்லிட்டாரு, குராஃபின்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் பொய், அப்படி சொல்லவே இல்லை. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை சொன்னா அது தெளிவாக இருப்போம், தவறா சொன்னா மன்னிப்பு கேட்டுருவோம். நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த மன்னிப்பு தான் திருப்பறுத்து தான் வேணுமே தவிர சமாளிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம கேட்ட கேள்வி தௌஹீத் ஜமாத்துடைய போராட்டத்துக்கு எத்தனையோ குராஃபிகள் ஆதரவு கொடுக்குறான், எத்தனையோ சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க வேற ஒரு ஜமாத்தாக நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்களா, நீங்களே தௌஹீத் ஜமாத் ஆக போறீங்களான்னு கேட்டோம். நாங்கள் தௌஹீத் ஜமாத் இல்ல, நாங்க வேற சங்கம் ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பிக்க போறோம், எல்லாம் ஏற்பாடு நடந்துச்சு. ஏங்க நீங்க இப்படி பண்ணீங்க, இப்படி பேசிட்டு வந்தீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, மக்கள் மேல படிய போறாரு, மக்கள் எங்களை மாத்திட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதான் நடந்த சம்பவம். அதனால அந்த இதுக்கு அந்த சொத்தை எழுதி கேட்டங்கிறது ஒரு பொய், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை ட்ரஸ்டுகள், உங்க தாருசலாம் ட்ரஸ்ட் மாதிரி எத்தனை ட்ரஸ்டுகள் இருக்குது, சொத்து அவங்க பேர்ல இருக்குது, நம்ம எழுதி கேட்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் துபாயில இருந்தும் லெட்டர் எழுதினாங்கல்ல, இது போற போக்கு சரியில்லை, உடனே நீங்க மாத்தி தௌஹீத் ஜமாத்தா தான் செயல்படணுங்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு லெட்டர் எழுதுறாங்க. இங்க வர்றாங்க, வந்தவன என்ன முடிவாகுது?
தௌஹீத் ஜமாத்தா தான் முழுக்க முழுக்க செயல்படணும் அப்படின்னு ஒரு முடிவாகுது. அதுக்கு பிறகு ஒழுங்கா பிரச்சனைகள் திருப்பி பிரச்சனை உருவாகுது. அதுக்கு பிறகு கலீல் ரசூல் மற்ற நிர்வாகிகள் எல்லாமே வர்றாங்க. என்ன முடிவாகுதுன்னு சொன்னால், நான் தௌஹீத் ஜமாத்துக்கு லாயக்கு இல்லை, நான் ராஜினாமா பண்ணிடுறேன். சம்சுதீன் ராஜினாமா பண்ணாரு. அந்த மினிட் இருக்குது 28/2/2011 மினிட். நான் தௌஹீத் ஜமாத்துக்கு தலைவராக இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு புதிய தலைவராக ஷேக் தாவூது, செயலாளர் அப்துல்லா, பொருளாளர் ஹபீபுல்லா, துணைத் தலைவர் கமால் பாஷா, துணை செயலாளர் அப்துல் நாசர் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தாருசலாம் அறக்கட்டளையின் ஆவணத்தை ஏப்ரல் 2011க்குள் திருத்தி அமைத்துக் கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் முன்னாள் தலைவர் CM சம்சுதீன் அவர்களின் நன்றியுடன் இந்த அமர்வை துவா கூறி நிறைவு செய்யப்பட்டது. இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு யார் நன்றி சொல்லி கூட்டத்தை முடிக்கிறா? சம்சுதீன். கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த தௌஹீத் ஜமாத்துடைய பணத்தை பிடிங்கன்னு 3 லட்சம் ரூபாய் ஒப்படைக்கிறார். சுமார் 3 லட்சம் ரூபாய் ஒப்படைக்கிறார். எதனால ஒப்படைச்சாரு? இவங்க தாருசலாமுடைய தலைவரா? தௌஹீத் ஜமாத்துக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டதான் இங்க ஒப்படைக்கிறாரு. அப்ப அந்த பணம் யாருடைய பணம்? அவங்களுடைய வாக்குமூலம். தௌஹீத் ஜமாத்துடைய பணம் என்பதற்காகத்தான் அவங்க ஒப்படைக்கிறாங்க. அதான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. சம்சுதீனுடைய தலைமையில கூட்டம் நடந்திருக்குது. அவருடைய 2 கையெழுத்துகளை போட்டு அவர் கையெழுத்துல போட்டு ஒப்படைச்சிருக்கிறாங்க. தாருசலாம் பணமாக இருந்தால் கொடுத்திருப்பாங்களா? தாருசலாமுடைய அந்த ட்ரஸ்டுடைய மொத்த பத்திரத்தை கொடுத்து ஒப்படைச்சு எங்களுக்கு அதுக்கும் சம்மதம் எழுதி கொடுத்து அது கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்காக வந்த பணம் நீங்க எதை தலைவர் தேர்ந்தெடுக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே PJக்கு SMS, நான் பணத்தை ஒப்படைத்து விட்டேன், தௌஹீத் ஜமாத்துடைய அந்த பணத்தை ஒப்படைத்து விட்டேன். கேட்கிறார் PJ, எதுக்கு SMS பண்ணீங்க? இல்லைன்னா என்ன முறையா தௌஹீத் ஜமாத்து சொத்தை ஒப்படைச்சிடல, அதுக்கு தான். இப்ப நீங்க எதுக்கு இது பண்றீங்க? நம்ம அந்த இடத்தில் நீங்க சும்மா தௌஹீத் ஜமாத்துடைய அலுவலகம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஒரு அனுமதி மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்ப அலுவலகத்தை விட்டு வெளியில வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். நம்முடைய சொத்து தான், அதுவும் நம்முடைய ரத்தம் தான், நம்மளுடைய அதுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் இதனால ஒரு பிரச்சனை வருஞ்சால் சொத்துக்கு அடிச்சுக்கிட்டான்னு வரக்கூடாது, அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வந்திருக்க. தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியில நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கல. அன்னைக்கு சம்சுதீன் இருக்கும் பொழுது எந்த நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த ஷேக் தாவூத் தான் இன்னைக்கு தலைவர். இடையில நிர்வாகம் மாற்றப்படல. அன்றைக்கு யார் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவர் தான் இன்னைக்கு செயலாளர். அப்ப தௌஹீத் ஜமாத்துக்கு வெளியில போனது அவங்களா, நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருக்கோமா? தௌஹீத் ஜமாத்துக்கு அவங்க வெளியில போயிருக்காங்க. நாங்க வேற ஒரு சங்கம் ஆரம்பிச்சு டிக்ளேர் பண்ணி வெளியில போனதன் காரணமாக தௌஹீத் ஜமாத் அப்படித்தானே இருக்குது. தௌஹீத் ஜமாத்துல அவங்க ஒப்படைச்ச பணம் அப்படித்தான் இருக்கு. தௌஹீதுக்காக பயன்பட போகுது, தௌஹீதுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அந்த ட்ரஸ்டுடைய பணத்தை எடுத்துட்டு வரவே இல்லை. அவரே மனப்பூர்வமா ஒப்படைச்சது தௌஹீத் ஜமாத்துங்கிறத மினிட் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்த மினிட் அதை கொண்டு வந்திருக்கிறோம். தேவைப்பட்டா காப்பி வாங்கிக்கோங்க. இதுதான் அதனுடைய விளக்கங்கள்.